வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா அவரின் சிந்தனையில் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் நமது விஷன் கல்வியில் டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா முடித்துள்ளார்கள் மற்றும் YBTயில் டிப்ளமா முடித்துள்ளார்கள். மேலும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலும் டிப்ளமா முடித்துள்ளார்கள். ஆழியாறில் 7 நாள் மௌன நிகழ்வினை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி அறக்கட்டளையின் செக்ரட்டரியாகவும் பேராசிரியராகவும் தங்களது சேவையை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள அறக்கட்டளைகளிலும் தவ மையங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் தங்கள் சேவையை ஆற்றி வருகின்றார்கள். ஆழியார் இணையவழி இணைப்பிலும் தாய்லாந்து நெதர்லாந்து இணையவழி நிகழ்விலும் தொடர்ந்து அம்மா அவர்கள் தங்களது சிந்தனை உரையை வழங்கி மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய அம்மா அவர்களை யார் யோகி என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்டேன் இறைவா, நீயே என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தேன், சீர்தவும் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உன்னிறந்த அறிவாய் நின்றாய். முன்னை செய் வினை தூய்மைக்கே முழுதும் அறநெறி வாழ்கின்றேனே. குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம், குருவை அன்றி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லையே. குருவை அன்றி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லையே. ஆசான் அருள் தந்தை ஐயா அவர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த இணையதளத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் இந்த இணைய வழியில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும் தொகுந்து சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் வீரப்பனையா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நமது சிந்தனையை தொடங்குவோம். யார் யோகி? பொதுவா நாமெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஒருத்தர் யாருன்னா நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே என்ன சொல்வோம்? நீ என்ன பெரிய யோக்கியமா அப்படிதானே கேட்போம் இல்லையா? நமக்கு பிடிக்காத மாதிரி ஒருத்தருக்கு நடந்துக்கும் போது அவங்க குற்றத்தை நம்ம சுட்டி காட்டுவோம். அந்த குற்றத்தை நாம சுட்டி காட்டும் பொழுது அவங்க திருப்பி நம்மளை கேட்பாங்க, நீ யோக்கியமா, நீ மட்டும் யோக்கியமா, அப்படித்தானே நம்மள எல்லாரும் திருப்பி கேட்பாங்க. அப்போ யோகியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் யோகின்ற ஒரு வார்த்தைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு? அப்போ யார் ஒரு குறையும் சுத்தி ஒருத்தர் காட்டினாங்கன்னா கூட அவங்க என்னது, அவங்களே மன தூய்மை இல்லாதவங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் ஒரு குறைய சுட்டி காட்டுனாலே அப்போ ஒருத்தரை குற்றம் கூற கூட நீ தகுதி இல்லாதவன் அர்த்தம். அப்போ ஒரு யோகி என்பவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய ஒழுக்கம் உள்ளவன் தான் யோகி. சுய ஒழுக்கம், ஒழுக்கம்ன்றதுக்கே சாமிஜி நமக்கு நிறைய டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் எனது வாழ்நாளில் யாரு 2 ஒழுக்க பண்பாடா கொடுத்துருக்காங்க இல்லையா? யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பம் கொடுப்பவர்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். அப்போ உடல் மனம் ஒருங்கே இணைத்து இந்த உடலையும் மனதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து எந்த ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுதும் தன்னுடைய சுயத்திலிருந்து விடுபடாமல் தவறு செய்யாமல் இருப்பவன் தான் யோகி. எந்த ஒரு நேரத்திலையும் தன்னுடைய உடலையும் மனதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்துக்கிட்டு நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும் பொழுதும் தவறு செய்யாமல் எவன் ஒருவன், எந்த தவறு? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை.
இந்த 3 வகை ஆசையிலையும் எவன் ஒருவன் வெல்கிறானோ அவன்தான் யோகி. ஓ நாம யோகியமா இருப்போம். இன்னொருத்தரை வந்து ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது நமக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அதுல இருந்து நாம என்ன பண்ணுவோம், வெளியில வருவோம். ஒருத்தரை அதனாலதான் ஒருத்தரை நீ குற்றம் சொல்லணும்னாலே நீ வந்து அதுல யோகியமானவன் இல்ல, இன்னொருத்தனை வந்து நீ யோகியமானவனான்னு கேட்கறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கா அப்படின்றத நம்ம அதுல கரெக்டா இருக்குமா. எதுல தெரியுமா அந்த மீறுவோம் நாம? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3லதான் நம்ம மீறுவோமே அங்க. அப்போ இதுல இருந்து கூட உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது கூட நீ அதுல இருந்து மீறக்கூடாது. நீ எந்த தவறும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது கூட நீ எந்த தவறும் செய்யக்கூடாது. அதுதான் சுய ஒழுக்கம். சாமி சொல்வார், உடலையும் மனதையும் நான் என் வாழ்நாளில யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் இல்லையா. அந்த துன்பம் உனக்கும் வச்சுக்க கூடாது, அடுத்தவங்களுக்கே வச்சுக்க கூடாது. இது சுய ஒழுக்கம். இது நான் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறேன்னு என் உடலை மனதை பாத்துக்காம இருந்தாலும் யோகி கிடையாது. யோகின்றவன் சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவன். முதல்ல தான் ஒழுங்கா இருக்கணும். தான் ஒழுங்கா இருக்கிறதுனாலதான் அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம வந்து அவனோட குறைய சுட்டி காட்டுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கும். இல்லைன்னா நீ யோகியமானதா நம்மள வந்து திருப்பி கேட்பாங்க அவங்க. அப்ப அந்த சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவன் தான் யோகி. எந்த ஒரு தவறான சூழ்நிலையிலும் கூட நீ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது, தவறு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது கூட நீ தவறு செய்யாமல் அந்த இடத்துல இருக்கணும். உன்னோட சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்க. அவன் தான் யோகி. அதுக்கு ஒரு கதை பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு மலை உச்சியில இருந்து சூசைட் பண்ணிக்க போறாரு. அங்க ஒரு மரத்துக்கு கீழே, அந்த பக்கமா இருந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த முனிவர் வந்து, என்னப்பா ரொம்ப நல்ல வேலை செய்யற போல இருக்க, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஐயா, உங்களுக்கு என் கஷ்டம், நான் எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்றதை தெரிஞ்சா நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்கன்னு. என்னப்பா உனக்கு அவ்வளவு பெரியதுன்னு? நான் இந்த உலகமே எல்லாரும் சுயநலவாதிங்க, எல்லாருமே ரொம்ப சுயநலவாதிங்க. ஏன்பா அப்படி சொல்றேன்னா, என்னுடைய உழைப்பையெல்லாம் சுரண்டிக்கிட்டு என் முதலாளி என்ன கேட்டான். எனக்கு போதிய வருமானத்தை அவன் கொடுக்கல, சம்பளத்தை கொடுக்கல. என் நண்பர்களும் என்னை நிறைய விஷயத்துல ஏமாத்திட்டாரு. என் வாழ்க்கைத்தனையும் என்கிட்ட பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. இப்படி எல்லாருமே ஒரு சுயநலக்காரர்களா இருக்கிறாங்க. என்னோட உழைப்பெல்லாம் வாங்கிட்டு ஒரு சுயநலக்காரர்களா இருக்காங்க. இவங்க கிட்ட இனிமேல் நான் வாழணுமா? எப்ப வாழ்க்கை துணையும் இப்படி ஏமாத்திட்டு போயிருச்சோ, இதுக்கு மேல நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு. அப்ப அந்த முனிவர் கேட்ட ஒரே வார்த்தை, இவ்வளவு பேரை குறை சொல்றியே, நீ யோகியமானவனான்னு கேட்டாரு. நான் யாருக்கும் எந்த குற்றமும் செய்யலையே, நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யலையே அப்படின்றாரு. அப்படியா, அப்பனா நீ என் கூட வா அப்படிங்கிறாரு. என் கூட வா, நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணு, அப்போ நீ வந்து யோகியாவா அப்படின்றத நான் வந்து உனக்கு நீ சொல்றத நான் நம்புறேன் உன்ன அப்படின்றாரு அவரு. அப்போ சாமி நல்லா பாத்துக்கிட்டீங்களா, ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் 19வது சித்தர் தத்துவ ஞானி. இவர் பாருங்க, ஒரு சித்தரு, ஞானி, யோகி, எல்லாமே அவருக்கு நல்லா பொருந்தும். அவரு வந்து நாம யோகி ஆகக்கூடிய எல்லா பயிற்சி முறைகளும் தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சாதாரண ஞானி கிடையாது. நம்ம ஞானி ஆகிறதுக்கும் ஞானமுள்ளவங்கள ஆகிறதுக்கும் ஒரு யோகி ஆகிறதுக்கும் ஆனா ஒரு புருஷர், இது லாஸ்ட் ஸ்டேஜ். இது இப்படி ஆகிறதுக்கான ஸ்டேஜ் எல்லாம் தான் நமக்கு வந்து பயிற்சி முறையிலே நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரு நமக்கு. அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே சுய ஒழுக்கம். ஒரு யோகி ஆகிறதுக்காக தான். மனவளக்கலை என்பது எதுக்கு? யாரையும் திருத்தத்துக்கு அவர் கொடுக்கல, நம்மள திருத்திக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. நீ யாரையும் குறை சொல்லாதப்பா, உன் உடம்பு நல்லா இருக்கா, உன் மனசு நல்லா இருக்கா, நம்மளுக்கு திருத்திக்க தான் இங்க மனசே தவிர மனவளக்கலை மற்றவங்களுக்கு திருத்திக்க கூடியது எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ தன்னுடைய இப்ப இவர் வந்து இவளை எல்லாரையும் குறை சொல்லிட்டாரு. அப்ப அந்த முனிவர் கூட்டு போற, நீ என் கூட வா, நீ நல்லவன் சொல்றல்ல, நீ அதை எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு ஒரு இடத்துல போய் பிச்சை எடுக்க சொல்றாரு. பிச்சை எடுக்கணும், என்னடா அது நம்மள போய் பிச்சை எடுக்க சொல்றாரு இவரு அப்படின்னுட்டு, சரி அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக பிச்சை எடுக்க போறாரு. அப்படி போகும்போது, நான் சொன்னன்றதுக்காக நீ வந்து கொஞ்சம் கூட அவமானப்படாம போயிட்டு வந்தால நீ ரொம்ப நல்லவன் தான், இந்த ஒரு விஷயத்துல நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. ஏத்துட்டதுக்கு அப்புறம் அவரோட ஆசிரமத்துல அவர் தங்க வைக்கிறாரு. தங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இவங்க எல்லாம் காட்டுக்கு போறாங்க. பாருங்க, எந்த ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுதும் தன்னுடைய உடலையும் மனதையும் கட்டுப்பாட்டுல வைத்து
எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருப்பவன் தான் சுய ஒழுக்கம் உள்ளவன், அவன் தான் யோகி. அப்போ இவர் என்ன பண்றாரு, காட்டுக்கு போறாங்க இவங்க எல்லாம். இவன் இந்த முனிவர் கூட இந்த சீடர்கள், அதுல இவரும் காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு சிங்கம் என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, முனிவரை பார்த்துட்டு முனிவருக்கு வந்து கடிக்கிறது வர்றதுக்கு முறைச்சிக்கிட்டு நிக்குது. அவரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார் முனிவர் வந்து. சீடர்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, மத்த எல்லா சீடர்களும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சமையல இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க எல்லாருமே. அப்போ இவர் இந்த கலைஞர் சூசைட் பண்ணிக்க போனான் பாருங்க, அவன் மட்டும் என்ன பண்றான், ஒரு பெரிய கொம்பு எடுத்துட்டு வந்து தன்னுடைய சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டி, நமக்கு ஒரு வேலை நடக்கும் ஒரு ஆவேசம் வரும் பாருங்க, நமக்கு அந்த நேரத்துல நல்ல காந்த திணிவு இருக்கும் நம்ம உடம்புல. அப்போ நமக்கு ஒரு துன்பம் வரும்போது, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஒரு ஓட்டம் முடிப்போம் பாருங்க, அப்போ ஒரு எனர்ஜி நமக்கு இருக்கும். அது வரைக்கும் அவ்வளவு வேகமா ஓடவே மாட்டோம் நம்ம. அதுதான் இவர் என்ன பண்ணாரு, அவரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டி, ஒரு சிங்கத்தை அடிக்கிறதுனா சாதா விஷயமா, ஒரு கொம்பு எடுத்து தன்னுடைய சக்தியில ஒன்று தட்டி ஓங்கி ஒரு அடி சிங்கத்தை போட்டு அடிக்கிறார். அதுக்கு எவ்வளவு அடி அந்த வீரியமா அவன அந்த வலி அதுக்கு ஏற்பட்டிருந்தா அது ஓடிடுச்சு. அப்போ தான் சொல்றாரு அந்த முனிவரு, நீ என்னை இவ்வளவு பெரிய இதுல இருந்து இவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நீ என்னை காப்பாத்தினல, எனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்துல நீ தான் எனக்கு அப்புறம் ஒரு குருவா நீ செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ஆசிரமத்துல வந்து எனக்கு அப்புறம் இவர் தான், எனக்கு அடுத்த குரு இவர் தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்களா. பாருங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டு வர்றாருன்ட்டுன்னு. அப்போ இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவரு கொண்டு வர பாக்குறாரு. ஒரு சந்தர்ப்பத்தையா கொண்டு வராரு, நீ வந்து தவறு செய்யாம இருக்கிறியா அப்படின்ட்டு. எந்த விதத்துல எல்லாம் தவறு செய்வோம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அப்போ சாமி அதுக்கு நமக்கு ஈஸியா ஆசை சீரமத்துல கொடுத்திருப்பாரு நமக்கு. அப்போ இப்படி வரும்போது நான் வந்து சாமி வந்து நடுவுல நாம யோகி ஆகிறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்றதையும் சேர்த்துதான் நாம சொல்றோம். அதை ஃபாலோ பண்றது, இதை ஃபாலோ பண்றது எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்ப இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது ஆசிரமத்துல எல்லாம் இவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு இவருக்கு ஒரே சந்தோஷம். இவர் பார்த்தா இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு நான் குருவா இருக்க போறேனா அப்படின்னுட்டு இவர் மனசுக்குள்ள என்ன வந்துருச்சுனாக்கா, அப்போ இவருக்கு அப்புறம் நான் தான்னா என்ன தோணும், இவர் எப்ப மண்டைய போடுவாருன்ற எண்ணம் தான் அவங்க மனசுல. ஒரு நாள் முனிவருக்கு மரண படுக்கையில விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, உடம்புல வியாதி வந்துருச்சு. அப்போ இவரு பிழைக்க மாட்டார். சுத்தி இருக்க எல்லாரும் சீடர்கள்லாம் அழுகுறாங்க. அப்போ இவனுக்கு என்னன்னா, இவர் எப்போ சீக்கிரம் போவாரு, நாம வந்து இங்க குருவாக்கணும்ன்ற எண்ணம் அவன் மனசுல வந்துருச்சு பாத்தீங்களா. அப்போ இப்போ அவன் மனசுல என்னன்னா, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காரு, சீக்கிரம் போட்டுன்னு அனுப்பிச்சு விட்டுருணும் அவரை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த முனிவர் வந்து ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு ரூம்ல போய், இந்த பானைக்குள்ள ஒரு விஷம் இருக்கு, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இது அந்த விஷயம் இந்த பானைக்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து இவர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. இவன் என்ன பண்றான், இந்த இந்த விஷத்தை சாப்பிட்டவங்களுக்கு வந்து பிழைக்கவே முடியாது அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். யோசிச்சானா, இது எதுக்கு நம்ம கிட்ட இவர் சொல்லி இருக்கணும்ட்டுன்னு யோசிச்சாரா? அதுதான் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். காரணம் இல்லாம இவர் எதுக்கு நம்ம இதுகிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் அன்னைக்கு யோசிக்கல. இவன் என்ன பண்ணா, நம்ம கிட்ட சொன்னார்ல, அந்த விஷத்தை இவருக்கு கொடுத்து போட்டுன்னு போக வச்சிடணும் அப்படின்ட்டு அந்த விஷத்தை இதுல கலக்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா சீடர்களும் ஒரே அழுகுறாங்க. தெரிஞ்சு போச்சு, இவன் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துருச்சு. இவருக்கு சந்தோஷம். அப்போ எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. அப்போ ஒரு சீடர் வராருங்க. அவர் வந்து அவர் இந்த சீடர்கிட்ட அவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னா, இவர் மரண செய்தி கேட்டு வந்த சீடர்கிட்ட, நான் மரணம் என்ற செய்தியை நீ கேட்டிருந்தனாக்கா, இன்னொரு பானை இருக்கு, அந்த எனக்கு அந்த பானையில இருக்கிற ஒரு மருந்து இருக்கு, மூலிகை மருந்து இருக்கு, இதை நீ எனக்கு கொடுத்துட்டனாக்கா, எனக்கு கொடுத்த உடனே நான் பொழைச்சி வந்துருவேன் அப்படின்றாரு. இவர் யோசிக்கிறாரு, இது எதுக்காக நமக்கு முனிவர் சொன்னாருன்ட்டு பார்த்தா, அப்ப இது இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்றத தெரிஞ்சுதான் இவர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காருன்னு. விஷம் இருக்கிற பானை இருக்கிற முதல்ல ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பானைக்குள்ள விஷம் இல்ல. அப்ப தெரிஞ்சுட்டாரு, இது யாரோ பண்ண கைகரியம், யாரோ முனிவரை வேணும்னே சாகடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே அதுக்கு மாற்று மருந்து இருக்கிற பானை முனிவர் இவர்கிட்ட மட்டும் தான் சொல்லி வச்சிருந்தாரு. அந்த மருந்தை எடுத்து அவர் அந்த முனிவருக்கு கொடுக்க, அவர் ஜம்முன்னு எந்திரிச்சு உக்காந்துட்டாரு. இவனுக்கு ஒரே ஏமாற்றமா போச்சு. யாருக்கு?
அதை சூசைட் பண்ண போனவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு. அப்புறம் முனிவர் எந்திரிச்சு உக்காந்ததா அவரை ஒரு பார்வை பாக்குறாரு. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதை விட ஒரு சூழ்நிலை எதுவுமே வேணாம். வெக்கி தலை குனிஞ்சு போயிட்டான் அவன். உடனே எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு முனிவர். எல்லாரும் வெளியில போறாங்க. போயிட்டு போன பிறகு இவருக்கு சாஸ்திராங்கமா இவர் போய் அவன் காலில் வந்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்ச நேரத்துல ஆசைப்பட்டுட்டேன். என்ன ஆசைப்பட்டாரு அவரு? மண்ணாசையும் பட்டுட்டாரு, பொன்னாசையும் பட்டுட்டாரு, எல்லா ஆசையும் பட்டாரு. அப்போதான் முனிவர் சொல்றாரு, பாத்தியா, உனக்குன்னு ஒரு சூழ்நிலை இது. நீ வந்து எல்லாரையும் குறை சொன்னல, இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் எனக்கு அந்த சூழ்நிலை உனக்கு அமையல இது வரைக்கும், அதனால நீ தவறு பண்ணாம இருந்த. இப்போ உனக்குன்னு ஒரு சூழ்நிலை அமையும் போது நீ அந்த தவறு பண்ணி, அப்ப நீ அடுத்தவங்க எல்லாம் யோகியமா இல்லைன்றத குறை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. உனக்கு இவ்வளவு நேரம் அந்த சூழ்நிலை அமையல, நீ செய்யல தவறு. இப்போ உனக்கு ஒரு சூழ்நிலை அமையும் போதும் நீ அந்த தவறு செய்யாம இருந்தான்னா நீ யோகியக்காரன். ஆனா உனக்கு இந்த சூழ்நிலை அமையும் போது என்ன பண்ணிட்ட, நீ அந்த தவறை பண்ணிட்டியே. அப்போ நீ உன்னுடைய சொன்ன நீ உன்னோட மேனேஜரோ சரி, உன் வாழ்க்கை துணையோ சரி, உன்னை ஏமாத்தின ஃப்ரெண்ட்ஸுக்குமே சரி, உன்னை குறை சொன்னியே, அப்ப நீ யோகியமானவனா? எந்த ஒரு சூழ்நிலையும் உடலையும் மனதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்து சந்தர்ப்பம் வரும்போது கூட தவறு செய்யாமல் இருப்பவன் தான் யோகி. அந்த சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவன் தான் யோகி அப்படின்னு சொன்னார். ஆமா சாமி, நான் தப்பு தான், நான் எல்லாரையும் குறை சொன்னேன் நானு. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட குறை சொல்லும் போதே நம்ம ஒருத்தர் நன்மைக்காக அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்றது வேற. அவங்க இப்படி அப்படின்னு ஒருத்தர் குறை சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம அப்பவே சுய ஒழுக்கம் நம்மள வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம். இதுக்குதான் சாமி நமக்கு என்ன கொடுத்தாரு, தத்துவ விளக்கங்களாக அகத்தாய்வை கொடுத்தாரு நமக்கு, இல்லையா? தத்துவ விளக்கங்களாக அகத்தாய்வு பயிற்சியை கொடுத்தாரு. நம்ம இப்போ ஒருத்தர் குறை சொல்லும் போதே நம்ம மனசாட்சி என்ன பண்ணுது, குத்துது இல்லையா? அவங்கள இவ்வளவு சொன்னோமே, அவங்கள ஆசைப்படுறோம்னு சொன்னோம், அவங்களுக்கு கோவம் வருதுன்னு சொன்னோம், தேவையில்லாததான் இப்படி கவலைப்படுதுன்னு சொன்னோம், அது பேராசைப்படுதுன்னு சொன்னோம், எல்லாம் அது யோகியமா இருக்கா, அவங்களோட கேரக்டர் யோகியமா இருக்கான்னு. ஒருத்தர் நடத்திலதான் யோகியமா இருக்கணும், இல்லை அவங்க எண்ணத்துல ஒழுக்கம் கெட்டு போனா கூட ஒழுக்கம் கெட்டு போனவங்க தான். நடத்தில ஒழுக்கம் கெட்டு போனா, எண்ணத்துல ஒழுக்கம் இல்லைன்னா கூட ஒழுக்கம் கெட்டவங்க கெட்டவங்க தான். ஏன்னா ஒரு நடத்த கெட்டவங்க கூட அது அவங்களோட முடிஞ்சிடும். ஒரு எண்ணத்துல தூய்மை இல்லாதவன் போய் அவனோட எண்ணமே பிரபஞ்சத்தை வரைக்கும் போய் இந்த பிரபஞ்சத்தை நம்ம வாழ்த்தக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்துமே பிரபஞ்சத்துல கட்டளையாக போய் இறைவனால ஆசிர்வதிக்கப்பட்டுதான் நமக்கு வாழ்த்து வந்து நமக்கு வந்து நிறைவேறுது. அப்படித்தானங்க போகும். ஒருத்தருக்கு இருக்கிற நெகட்டிவ் எண்ணமோ பிரபஞ்சத்துல போய் அது கட்டளையாக மாறி இறைவன் கிட்ட போய் அவன் சதாஸ்துன்னு பழிக்க வச்சுக்கணும். உன்னுடைய எண்ணம் தான் அப்ப வாழ்க்கை. இறைவனுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, அவருக்கு நல்லது கெட்ட தெரியாது. நீ என்ன அனுப்புறியோ அதை கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அப்போ ஒருத்தருடைய நடத்தில இருக்கிறது மட்டும் கிடையாது, ஒருத்தர் என்ன தூய்மை இல்லாத யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒழுக்கம் கெட்டவங்க தான். அப்போ சுய ஒழுக்கம், நம்மள நாமே ஜட்ஜ் பண்ணிக்கக்கூடிய இதெல்லாம் தான் சாமிஜி வந்து அகத்தாய் பரிசையில கொடுத்துருக்காங்க. பாத்தியா, அப்பல நம்ம யோகி ஆகிறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்றத பாருங்க. ஆசான் அருள் தந்தை, நாம யோகி ஆயிட்டு வர்றோங்க. கட்டாயம் நீங்க இந்த இணைப்புல வந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்றத பத்தி எனக்கு தெரியாது. ஆசான் அருள் தந்தையோட பயிற்சியை கடைபிடிக்கிறவங்க எல்லாமே யோகி ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆயிட்டவங்களும் இருக்கலாம். யோகியாக மாறிக்கொண்டே வருகிறோம், இது சத்தியம். யோகியாகத்தான் நம்மளாம் மாறிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட உடலாலையும் சரி மனதாலையும் சரி எல்லாம் ஒருங்க இணைச்சு நாம யோகி ஆகிறதுக்கான வழிமுறையை தான் நம்ம யோகிகளாதான் நம்ம ஆகிட்டு வருமே. கட்டாயம் இப்போ ஒரு எண்ணத்துல நமக்கு ஒரு தூய்மை இல்லாத ஒரு தீய எண்ணம் வரும்போது கூட நமக்கு ஒரு பயம் வருது. நம்ம எண்ணம் தான் வாழ்க்கைன்னும் போதே அதை உடனே கிளியர் பண்றோம். நம்ம யோகிகளா தான் நம்மளோட சுய ஒழுக்கம் எவ்வளவு யோகிங்களா நம்ம ஆயிட்டு வரோம்னு பாருங்க. சரி, அப்போ ஒரு யோகினா யாருன்னா சுய ஒழுக்கம் உள்ளவங்க எல்லாமே யோகி தான். சரி, ஒரு யோகியை பத்தி எடுத்தோடனே நம்ம இப்போ பார்த்தோம். யோகம்னா முதல்ல என்னன்னு பத்தி நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா? சாமிஜி வந்து ஒரு கவியில அழகா சொல்றாரு, உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உடற்பயிற்சியின் அற்புதங்கள் வேத பாடம். கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை. பிறவி தொடருக்கும் தூய வினையாற்றும் பண்பாம் துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அப்போ யோகம்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக வந்து தோன்றி இருக்கும்ன்றத நினைச்சு பாருங்க.
ஒரு யோகம்ன்ற விஷயமே. நல்லா பாருங்க, யோகத்துக்கு என்னென்ன பேர் இருக்கு? இணைதல், இல்லையா? இணைதல் சொல்லுவாங்க. சமஸ்கிருத வேர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஐக்கியமாதல், பதங்கமாதல். என்ன பதங்கமாதல்? நம்ம மனம் பதங்கமாதல் தான் ஐக்கியமாதல், பதங்கமாதல். இதையெல்லாம் நம்ம யோகத்துல சொல்லுவாங்க. கொஞ்சம் பாருங்க, யோகம் என்பது ஃபர்ஸ்ட் எதுக்காக தோணுனா, வேதங்கள்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடி யோகம் தொடங்கிருச்சு. எதுக்காக தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு யோகம் இந்தியால எவ்வளவோ த ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி தோன்றிருக்கு இல்லையா? எதுக்காக தோன்றி இருக்கணும்? இந்த யோகத்தை யாருன்னா கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு முனிவர்களாக அவங்களுக்கு தானாக இறைநிலை உணர்த்தினது. அது என்ன உணர்த்துச்சு? மானிடம் குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தின விஷயம்தான் யோகம். ஏன்னா அவனுக்கு ஒரு அறிவை நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், அதுக்காக 5 அறிவு விலக கம்மி, அதெல்லாம் அதை விட இவன் 6 அறிவு கொண்டவன், இவனுக்கு தான் பார்த்தா பெருமை அதிகம், 5 அறிவுல எல்லாம் இவனை விட பிறப்பல கீழ்த்தரமானவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா அது செய்யுது. அந்த 5 அறிவு வரைக்கும் அதுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய, அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுல அது எப்படி வாழணுமோ, அது முறையாக எப்படி வாழணுமோ அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு அறிவு இவனுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். இவன் குத்தவன் தான் திரும்ப பண்ணுவான், இவன் என்னெல்லாம் பண்ணுவான்றது அவருக்கு தெரியும், இறைநிலைக்கு தெரியும். இவன் கொஞ்சம் மாயையில போய் விழுந்துருவான். விழுந்து இவன் வாழ்க்கை இவன் பாழ்படுத்திக்கிட்டா கூட பரவாயில்ல, இவன் வாழ்க்கை இவன் பாழ்படுத்திட்டு இல்லாம இவன் எல்லாருக்கும் துன்பம் கொடுப்பான். மனித குலம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு பிறவி, இவன் எப்படி வாழணும் அப்படின்றது கதை வேதங்களாக யோகம் என்ற ஒண்ணு தோன்றுச்சு. இத என்ன பண்ணாங்க, வேதங்கள் ஃபர்ஸ்ட் யோகங்கள்ல இருந்து தோன்றின ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வேதங்கள் தோன்றுச்சு. ரிக், யசூர், சாம, அதர்வன எல்லாத்துலயும் என்னன்னு தோன்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? மனுஷன் எப்படி வாழணும், யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் அவன் நிறைவா வாழ்வான். துன்பம் கொடுக்குறவன் ஒருத்தன் இந்த உலகத்துல இருந்தா கூட, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இவன் ஒருத்தனால இவன் கெடுறது இல்லாம எல்லாரும் கெடுத்த வச்சு இந்த உலகத்துல அமைதி இல்லாம போகும். புரியுதுங்களா? அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, மனித குலம் எப்படி வாழணும். ஏன்னா இவன் அவனுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது அவன் சிந்திக்கிறவன் கொஞ்சம் மாயையில வேற விதமா, இப்ப அப்படித்தானே உலகம் போயிட்டு இருக்கு. 6 அறிவு கொண்டவன் இயற்கை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளை விட்டு அதை கெடுத்து தானும் கெடுத்த அடுத்தவனும் கெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையில போயிட்டு இருக்கனாலதான் இயற்கையில நம்ம சில துன்பங்கள் எல்லாம் எல்லாரும் இப்போ ஒரு டைம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அவன் எப்படி வாழணும் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயம். அதை உபநிடதங்களாக அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அது முதல்ல வேதங்கள் வந்தது. அந்த வேதங்கள்ல பார்த்ததுன்னா பாத்தீங்கன்னா, பொதுவாவே யோகத்துல என்னென்ன வழிமுறைகள் சொல்லி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம். ஆன்மீகம் உடல் மனம் உயிரை எப்படி ஒருத்தர் கரெக்டா வச்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம், வாழ்க்கைத்தோட நுட்பம், ஆரோக்கியம், சுகாதாரம். சுகாதாரம் மெயின். இன்னும் கேட்டீங்கன்னா சுகாதாரம், சுய விழிப்பு, சுய ஒழுக்கம் நிலை, சுய ஒழுக்கம், இதையெல்லாம் போதிக்கிறது தான் ஆன்மீகம். இதை கொடுக்கறதுக்கு தான் யோகம். அதுல பாருங்க, சுகாதாரம் என்பது ஒரு பெரிய விஷயமா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இப்போ எல்லாருக்கும் காலையிலான ஒரு பாட்டு காதுல கேட்கும். காலை தெருவுல போன ஒரு பாட்டு காதுல எல்லாருக்கும் இப்ப வைக்குது. கோயில்ல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா, காலை எந்திரிச்சோம்னாக்கா இப்ப எல்லாம் கோயில்ல இருந்து கேட்கிற பாட்டு எல்லாம், இந்த பாட்டுங்கள்லாம் விட இது கூட டைம் மாறிடலாம். ஆனா தெருவுல இருந்து ஒரு பாட்டுக்கு டெய்லி ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பாட்டுன்றீங்க? எனது குப்பை எனது பொறுப்பு, இதை இனிதே ஒழிப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இனிதே காப்போமே. புரியுதா? ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாம அவன் செய்யக்கூடிய செயலு, அவன் அசுத்தம் பண்ற ஒரு செயலு அவனோட பாதிக்காது, அடுத்தவங்களையும் பாதிக்கும். அதனாலதான் எனது குப்பை எனது பொறுப்பு, இதை நான் இனிதே காக்கணும், நாளைய தலைமுறையை. ஏன்னா இயற்கை சார்ந்து வாழணும். நீ நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுங்களுமே இன்னைக்கு மண்ணில் எப்படி போகுது அதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால்தான் நாளைய தலைமுறையை நாம் இனிதே காப்போமே. பாத்தீங்களா? அப்ப யோகத்துல ஒரு தனி மனிதன் எப்படி எல்லாம் ஒழுக்கத்தோட வாழணும் என்ற ஒரு விஷயத்தான் கொடுத்திருக்காங்க. அதுல வேதம், அதுக்கப்புறம் அதை 4 வேதங்களாக, அதுல ரிக் வேதத்துல பாத்தீங்கன்னா பசுபதி கடவுள்னு ஒருத்தர் இருப்பார்.
அவரை தான் வணங்குனாங்க. என்ன வணங்கி அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆசனாஸ்ல ஒரு பத்மாசனத்துல மாதிரி உட்காந்துட்டு அது கையில சின்முதிரை வச்சுக்கிட்டு இது எல்லாம் தான் ஒரு போஸா இருக்கும். அப்போ அப்போ அவங்க கும்பிட்ட சிந்து சமவெளி நாகரிகத்துல அவங்க கும்பிட்டது எல்லாமே என்ன உணர்த்துது, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஆசனாஸ் போட்டிருக்காரு, அமர்ந்து தளமா உட்கார்ந்து இருக்கிறாரு, கையில ஒரு முதிரையை போட்டிருக்கிறாரு. என்னன்னா, எல்லா மனிதர்களுமே இந்த உடலை காத்தால் ஒழிய, இந்த உடலையும் மனதையும் நீ ஒரு சீராக வைத்தால் ஒழிய, அதை ஒரே சமமாக வைத்து நீ நல்ல எண்ணங்களையும் நீ வந்து சரிப்படுத்தி ஏன்னா உங்க உடலும் மனமும் ஒருங்கே இயங்கினாலே பாசிவான நல்ல எண்ணங்களை அங்க வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒருங்கே இணையும் பொழுதுதான் அவனை ஒரு மனிதனாக பிறந்த நீ உன்னோட வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியும் என்பதை உணர்த்துறதுக்கு அவன் உடலையும் மனதையும் சீரா வச்சுக்கிறதுக்கு முத்திரைகள், தியானம், பிராணாயாம பயிற்சி, சில உடற்பயிற்சி, இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேணும் என்பதை உணர்த்துறதுக்காக தான் அப்பயே இறை வந்து அந்த கடவுள் வந்த ஒரு சின்னம் வந்து அப்பவே இருந்தது. ரிக்வேதத்துல இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தனி மனிதன் எப்படி சுய ஒழுக்க யோகியா வாழணும், இப்ப இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்றவன் தான் யோகி. ஏன்னா அவனுக்கும் துன்பம் கொடுத்துக்க மாட்டான், அடுத்தவங்களுக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை அவன் செய்யணும்னா அவன் உடலும் மனமும் ஒருங்கே இயங்கணும். இதுதான் பகவத்கீதையில வந்து அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, உடலும் மனதும் ஒருங்கே இயங்க நடக்கணும் என்பதுக்காக தான் யோக உச்சயதே அப்படின்னாங்க. பதஞ்சலி முனிவர் சித்த விருத்தி நிரேதா அப்படின்னாரு. ஒண்ணுமே இல்லை, இவங்க கொடுத்த விஷயங்கள்லாம் உடம்பையும் மனசையும் ஒருங்கே இணைக்கணும். சாமி நமக்கு என்ன கொடுத்தாரு? உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்தாலும் ஏன் எடுத்தது ஒண்ணு தியானம் கொடுக்கல, அவரு எதையும் கொடுக்கல. அகத்தாய்வுலாம் ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி தான். யோகி ஆகிறதுக்கான வழிமுறைகள் தான் நமக்கு உடலை சீரா இயக்கிறதுக்கு உடற்பயிற்சி கொடுத்தாரு, மனதை சீரா இயக்கிறதுக்காக நமக்கு தியான பயிற்சியும் கொடுத்தாரு இல்லையா? அப்போ இந்த உடலும் மனதையும் ஒருங்கே இணைக்கக்கூடியதெல்லாம் நம்ம யோகி ஆகிறதுக்கு வரதெல்லாம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு பயிற்சி முறைகளாக இங்க நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சில கிரியாக்கள்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முந்தைய காலம் ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உபநிடதங்கள்ல 4 யோகங்கள் தோன்றுச்சு. அது கர்ம யோகம், ஞான யோகம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த யோகங்கள்லாம் கூட ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் இந்த உடலை மனதை சீரா செம்மறியா வாழ்ந்து நீ வந்து ஒரு இறைநிலையை அடையணும் என்றதுக்கு ஒரு யோகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து ஒரு ஒழுக்கத்தோட வாழக்கூடிய வழிகைகளை தான் அதுல சொல்லியிருக்கு. எல்லாமே முந்தைய காலம் சரி, பாரம்பரிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர்ல வந்து அட்டாங்க யோகத்தை கொடுத்தாரு. அட்டாங்க யோகம் எல்லாம் உங்களுக்கு என்னத்துல ஈயமோ நியமோ ஆசனம் இந்த மாதிரி அட்டாங்க யோகத்தை கொடுத்தாரு. யோக நிலையில மொத்தம் 7 யோகம் இருக்கு. பக்தி யோகம், ஞான யோகம், இது மாதிரி எல்லாம் கூட அதுல இருக்கு. அதுல ஒரு 7 யோகத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அட்டாங்க யோகத்தை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நீங்க எப்படி பிரிச்சு நீங்க எதை பார்த்தாலும் சரி. இப்ப நவீன காலத்துல வந்து ரமண மகரிஷியில இருந்து ராமகிருஷ்ணத்துல இருந்து நம்ம வாசான் அருள் தந்தையில இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த பாபாஜியில வரைக்கும் எல்லாருமே ஒரு தனி மனிதன் உடலையும் மனதையும் ஒருங்கே இணைந்து வாடுறதுக்கு அவன் என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றணும் என்பதை மட்டும்தான் இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா உடலுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த உடலை நீ ஒழுங்கா சீரமைச்சிக்கலனாக்கா நீ அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னால போக இந்த உடல் என்ற வாகனத்தை கொண்டுதான் நீ சுய ஒழுக்கத்தோட வாழவும் முடியும், அடுத்தவங்களையும் வாழ வைக்க முடியும், அந்த பரம்பொருளோட நீ இணையவும் முடியும். அப்போ இந்த சுய ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கொடுத்தது பிராணாயம். இந்த மூச்சோட மூச்சை நீ இதுவா வச்சுக்கும். அது பிராணாயாமங்களும் சரி, முத்திரைகள் சரி, பந்தங்கள் சரி, எல்லாமே இந்த உடல் ஒழுக்கத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட். உடலையும் மனதையும் ஒருங்கே இணைச்சிக்கிறதுக்கான பயிற்சி முறைகளை தான் எல்லாமே கொடுத்தாரு அவரு. இதுல பாத்தீங்கன்னா சில பயிற்சிகளை கிரியாக்கள்லாம், அதாவது ஒரு உடலை வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு 6 கிரியாக்கள்லாம் அவங்க வந்து இந்த தூய்மைப்படுத்துறதுக்கான சில பயிற்சிகள் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கப்பா. என்னன்னா தௌத்தி, நௌலி, நேத்தி, பஸ்தி, திராட்டகா, இது மாதிரி எல்லாம் ஒரு பயிற்சியா அவங்க கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தௌத்தியும் சரி, நௌலியும் சரி, நேத்தியும் சரி, பஸ்தியும் சரி, கபாலபதியும் சரி, திராட்டகா, இந்த 6 முறையில ஒருத்தன் வந்து தன்னுடைய
உடலை தூய்மை பண்ணிக்கணும், அவங்க சுத்திகரிப்புகளை அவங்க செய்யணும். அவங்க நீ அதுல சுத்திகரிப்பு செய்யும் போது அங்க உள்ள இருக்க 7 ஆதாரங்கள் சக்கராசங்கள் அங்க கிளீன் ஆகுது. 72,000 நாடி எனக்கு ஆக உடம்புக்குள்ள இருக்க 16 மண்டலங்களையும் சீர் செய்யக்கூடிய பயிற்சி எல்லாம் இதுலயே அடக்கம். ஆனா அந்த 6 சுத்திகரிப்பு இருக்கு பாருங்க, பயங்கர கஷ்டம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கரமா கஷ்டமா இருந்தது படிக்கிறதுக்கே. அவங்களோட சுத்திகரிப்பு முறைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உண்மையே சொல்றேன். ஆசான் அருள் தந்தை நமக்கு எல்லாமே உடற்பயிற்சியில இருந்து தியானத்துல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டாங்கப்பா எல்லாத்தையுமே. இது மாதிரி சுத்திகரிப்பு எல்லாம் இன்றைய காலகட்டத்துல மனிதர்களால செய்வது சுலபம் அல்ல, சுலபமே அல்ல. அப்ப அதை சுத்திகரிப்பு பண்றதுக்கு இப்போ உடலுக்கு உடற்பயிற்சிக்கு இந்த உள்ள இருக்க உறுப்புகளை சிலதுக்கெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா செஞ்சாங்களா? அவங்க செஞ்சதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப திராட்டக்கான கண் சம்பந்தப்பட்ட சுத்திகரிப்பு செய்யறதுக்கு அதுக்கு நமக்கு தீப பயிற்சி மாதிரி கொடுத்துருக்காரு, கபாலபதி கொடுத்துருக்காரு. அந்த கபாலபதி நம்ம செய்யறோம். மிச்சம் 4 சுத்திகரிப்பு என்னென்ன தெரியுங்களா? இந்த தௌத்தி, நவுளி, நேட்டி, இந்த மாதிரி 4 சுத்திகரிப்பு பஸ்தி எல்லாம் எதுக்குமான சுத்திகரிப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க நம்மள சிறுகுடலு, பெருங்குடலு, மலைக்குடலு, மூக்கு துவாரத்துல இருந்து நாசிகள் வழியாக கிளீன் பண்றது, இது எல்லாமே தான் அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த முறைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அதை கிளியர் பண்றதுக்கு சாமி எளிய முறையில நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? யோகி ஆகிறதுக்கு எப்படி கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட். கஷ்டமா நமக்கு செய்யறதுக்கு? சொல்லுங்க. 14 பாயிண்ட கொடுத்தாரு நமக்கு. நல்லா நினைச்சு பாருங்க, ஒருத்தர் யோகி ஆகிறதுக்கான பயிற்சி முறைகள் எல்லாம் யோகத்துல பழைய முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகள்லாம் கடைபிடிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சாமிஜி நமக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்க அந்த காலத்துல கடைபிடிச்சது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்ப எல்லாருமே ஓரளவுக்கு உடல் மன இயக்கம், அவங்க இயற்கை சார்ந்த வாழ்க்கை, சுகாதாரம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருந்தது. மனிதர்களோட எண்ணங்களும் நல்லா இருந்தது, சுகாதாரம் நல்லா இருந்தது. இன்னைக்கு சுகாதாரம் கெட்டு போய் மனிதர்களோட எண்ண அலைகள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்குள்ளவே நம்ம யோகி ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய அளவுக்கு பயிற்சி முறைகளை கொடுத்து ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் 19வது வேதாத்திரி மகரிஷி மாதிரி ஒரு குருமார்களை நாம் அடைஞ்சதுக்கு கோடி நன்றிகளை சொன்னால் கூட தகாது தகாது தகாது. ஒரு 14 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சிகிச்சையை நமக்கு கொடுத்து இந்த கஷ்டமான சுத்திகரிப்பெல்லாம் நீ இதுலயே உன்னால சுத்திகரிப்பு பண்ண முடியும் என்பதை நமக்கு கொடுத்தாரு ஆசான் அருள் தந்தை அவர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையே நம்ம தெரப்பி யோகா படிக்கும் போது எதுக்காக இதை செய்யறதெல்லாம் நம்ம படிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இருக்க படிக்கிறது எல்லாமே மகரிஷியோடைய அருமை புரியணும், அவருடைய பயிற்சி முறைகளோ இதெல்லாம் நமக்கு நிறைய தெரியணும். நம்ம முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நல்லா, இதை நம்ம அடுத்தவங்க சொல்லணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்மள படிக்க வைக்குதுன்றத நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவு ஒரு ஈஸியான முறையில தான் நம்ம அப்போ இவ்வளவு முந்தைய காலத்துல இருந்து இப்ப கடைசியா தோன்றின காலம் வரைக்கும் யோகத்துல கொடுக்கப்பட்ட இவ்வளவு விஷயமே ஒரு மனிதன் முறையா எப்படி ஒழுக்கத்தோட வாழ்றது, அவன் என்னை ஒழுக்கமா வாழ்றதுக்கு நீ எதையெல்லாம் கடைப்பிடிக்கணும், நீ உன்னை படைக்கப்பட்டதே நீயும் வாழ்ந்து பிறரையும் நல்லா வாழ வச்சு நீ இறைநிலையோட இணையணும் என்பதற்கான வழிமுறைகள் கொடுத்த விஷயங்கள் தான் எல்லாமே. எதுக்குன்னா இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னாக்கா மாயையில விழுந்துருவான். இதுவும் படைச்ச இறைவனுக்கு இப்போ நமக்கு ஒரு 4 பசங்க எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கே தெரியும், இது எந்தெந்த கேரக்டர் எப்படி எப்படி இருக்கும், இது நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்ற மாதிரி நம்மளே ஜட்ஜ் பண்ணும்போது இறைநிலைக்கு தெரியாதா இப்படி ஒண்ணு கொடுக்கும்போது இது எப்படி எல்லாம் போகுன்றது இறைநிலைக்கும் நல்லாவே தெரியும். அப்போ இறைநிலை என்ன பண்ணிருச்சுனாக்கா நமக்கு இது அதனாலதான் இந்த 5 அறிவு விளங்குற வரைக்கும் நம்ம கேவலமா எதையுமே நினைக்கவே கூடாது. அதுக்கு போதிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நமக்குதான் இவ்வளவு தேவைப்படுது, நம்ம இவன் மாயில விழுந்துருவான் அப்படின்றதுக்காக. அப்போ நல்லா நினைச்சு பாருங்க, அதுக்கு ஒரு சிறுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வானம்பாடி பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவை ஒரு நாள் அங்க ஒரு சின்ன சிறுவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னாக்க நல்ல சுவையான ரொம்ப டேஸ்டான கொட்டை பழங்கள், சின்ன சின்ன பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த வழியாக அந்த வானம்பாடி பறவை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இது கொஞ்சம் கூட அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் இதை உனக்கு கொடுக்கணும்னா உன்னுடைய இறகை நீ எனக்கு ஒண்ணு கொடுக்கணும், அப்படின்னு ஒரு ரெக்கையை எனக்கு ஒண்ணு கொடு, நான் உனக்கு இது தரேன்றான்.
சரி பின்ன அதெல்லாம் காசு கொடுத்தா வாங்க முடியும், அது இது அழகா இருக்குன்னுட்டு கேட்டான். சரி அதுக்கு நானே இது ஒண்ணு கொடுத்துட்டு அங்க இருக்க பழங்களை, ருசியான பழங்கள் எல்லாமே அதை வாங்கி சாப்பிடுது. சாப்பிட்டு அது அந்த ருசியில நல்லாவே மயங்கிருச்சு. வாங்கிட்ட பிறகு டெய்லி வருது, ஒரு ரெக்கைய கொடுக்குது, அந்த கொட்டை பழங்களை சாப்பிடுது. டெய்லி வருது, அந்த இதை கொடுக்குது. இப்படியே ஒரு ஒரு ரெக்கையா அது என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா இழந்துட்டு வந்துருச்சு. ஒரு ஒரு ரெக்கையா இழந்துட்டு வந்துருச்சு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கை தாங்க இருக்கு. ஒரே ஒரு ரெக்கை தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரெக்கைய கூட அது என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது இருந்துன்னா செத்து போற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்ப கூட அந்த கடைசி ஸ்டேஜ்ல கூட அந்த பையன்கிட்ட வந்து அந்த ரெக்கைய கொடுத்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுருது. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு மாயையில இருக்குன்ட்டு. இப்படிதானங்க மனிதன் நாவடக்கம் என்ற ஒண்ணு இல்லாமலே இது இது கெடுதல் என்பதை தெரிஞ்சும் நம்ம வந்து நிறைய விஷயத்துல நம்ம வந்து தப்பு பண்றோம். அப்ப நமக்கு அவ்வளவு ஆத்ம பலம் நம்ம கிட்ட இல்ல, அந்த மனோபலம் இல்ல. இது தவறுன்னு தெரிஞ்சு கூட ஒரு நாக்குக்கு போதிய இது இல்ல பாருங்க அதுக்கு. இதனால உயிரே போயிடும்னா கூட அது ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னுட்டு ஒரு நாள் விஷம் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரிதானே இன்னைக்கு போயிட்டு இருக்க மனுஷங்கிட்ட. அந்த நமக்கு ஒரு விஷயம் வேணானாக்கா வேணான்றத துறக்கிறதுக்கான மனவளம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடலையும் மனதும் ஒருங்கே இணைக்கல என்பது அர்த்தம் அங்க இல்லையா? இப்ப இவன் மாயையில தான் விழுவான், திருப்பி திருப்பி என்ன பண்ணுவான், மாயையில தான் விழுவான். அப்போ ஒரு யோகி என்பவன் உடலையும் மனதையும் அந்த உயிர் வளத்தை இணைத்து பரம்பொருளோட இணைப்பவன் தான் யோகி. அதுக்கு அவன் ஒரு யோகி கண்டுபிடிச்ச பின்பற்றின விஷயம் வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா உடல் அமைப்பை கட்டுக்கோப்பா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அதை பஞ்சபூதத்தோட இணைந்து வாழ்க்கக்கூடிய, அந்த பரம்பொருளோட இணைந்து வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன் தான் யோகி. மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க உடலுக்கு. அதுக்குதான் இந்த ஆசனாசம், முத்திரை, பிராணாயாமம் எல்லாமே இணக்கமா வச்சுட்டு வாழ்ந்தவன் தான் யோகியே. அப்ப அவனுக்கு இருக்கிற ஆன்ம பலம் பாத்தீங்கன்னாக்கா வேணாம்னா வேணாம், அந்த சுய ஒழுக்கம் என்பது அவங்கிட்ட நிறையவே இருந்துச்சு. மன்மதனும் ரதி தேவியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகராறு வருது. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு முனிவர் வந்து 7 வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரு. நீ நினைச்சன்னா நீ நீ உன்னால முடியுமா, அவர் தவத்தை போய் கலைக்கிறதுக்கு உன்னால முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு. மன்மதன் வந்து ரதிதேவி என்னால முடியும் அப்படின்னாங்க. ஆன்ம பலம் குறைந்தவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் என்ன பண்ண முடியாது. ஆன்ம பலம் குறைந்தவர்கள் அடுத்தவங்க விரிச்ச வலைக்குள்ள ஈஸியா போய் விழுந்துருவான். இதுதான் மாய் வாழ்க்கை. அப்படிதான் எல்லாரும் விழுந்துகிட்டு இருப்போம் நாம எல்லாம். ஏன்னா நம்மள பலம் கம்மி, புலனடக்கம் என்பது நமக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் நல்லா நம்ம மனோசக்தி நல்லா இருந்தா ஆன்ம பலம் வந்து புலன்களுக்கு ஒரு கட்டுப்பாடு எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் சரி நாம போய் யார் இதுலயும் போய் விழவே மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப இந்த ரதி தேவி போய் என்ன பண்றாங்க, 7 வருஷம் தவம் பண்ணிட்டு இருந்த அந்த முனிவருக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் கண்ணு திறக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப கிட்ட போய் இவருடைய சுவாசம் அவர் மேல படுற அளவுக்கு கிட்ட போய் பாடி இது பண்றாங்க. அவர் ஓம் நமோ நாராயணா என்ற ஒரு நாமத்தை தான் அவர் 7 வருஷமா உச்சரிச்சுக்கிட்டே இருந்து பக்தி யோகத்துல அது ஒரு யோகம். அப்போ அந்த யோகத்துல அவர் இறைநிலையோட ஒண்டிக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு அவரு மந்திரங்களை சொல்லி சொல்லி அந்த மாதிரி நாமங்கள் ஜபம் பண்ணி பண்ணி இறைநிலையோட அவர் ஒண்டிக்கிட்டு இருக்கிறவரை இந்த அம்மா கிட்ட போய் இப்படி சொல்லும் போது அவரு ஜபிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு மெதுவாக கண்ணை திறந்து அவரு பாக்குறாரு. கண்ணை திறந்து அவரு பார்க்கும் பொழுது அந்த அம்மா அப்படியே அவர் கண்ணை திறந்து பாக்குறாரு. 7 வருஷம் தவம் பண்ண கனல் அவருடைய கண்கள்ல அந்த அளவுக்கு தெரியுது. 7 வருஷம் தவம் பண்ண இது அவருடைய கண்கள்ல வந்து அந்த அளவுக்கு தெரியுது. இவரு கண்ணை திறக்கவும் அந்த அம்மா வந்து அப்படியே கண்களை மூடிட்டாங்க. இப்போ அந்த அம்மா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அந்த அம்மா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? இவருடைய ஆன்ம பலம் எவ்வளவு அதிகமா இருந்தா இவருடைய அலைக்குள்ள அவங்கள இழுத்தாங்களே தவிர அந்த அம்மா இவரு அலைக்குள்ள இவங்களால இழுக்க முடியல. இதுதாங்க நமக்கு வேணும். நமக்கு
யார் எது பண்ணாலும் அடுத்தவங்களை இதுக்குள்ள நம்ம போய் விழுந்துடக்கூடாது. நம்மளுடைய பலத்தை அந்த அளவுக்கு கூட்டிக்கணும் நாம. இதுக்குதான் சாமி வந்து நமக்கு எல்லா பயிற்சியும், இதுதான் இவர்தான் யோகி, இவருதான் யோகி. அப்ப அந்த யோகி என்னெல்லாம் கடைபிடிச்சிருப்பாரு இன்னும் பாத்தீங்கன்னா, நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க யோகினா யார், என்னெல்லாம் இன்னும் கடைபிடிச்சா அவங்க எல்லாம் யோகி அப்படின்னு இன்னும் பெரியவங்க எல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. யார் யோகி? யோகின்னா யார்? நல்லா தவம் பண்றவரா, நல்லா சக்தியை தூண்டப்படுபவரா, வாசி பிராணாயாமம் இந்த மாதிரி கிரியா விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்கெல்லாம் யோகியா? யார் யோகி அப்படின்னா, குண்டலினி மகா சக்தியை எழுப்பி ஆக்கினியில் மனதை குவித்து தவம் செய்கிறவர் யோகி அப்படின்னாங்க. யார் யோகி? குண்டலினி மகா சக்தியை எழுப்பி ஆக்கினையில் மனதை வைத்து யோகத்தை கடைபிடித்தவர் யோகி அப்படின்றாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, நீங்க தவ ஆற்றல் பண்ண 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 நம்மளோட ஆன்ம சக்தி பெருக பெருக என்ன ஆகும்? யாருடைய தவறான எண்ணாலைக்குள்ளேயும் சரி எதுலையுமே நாம போய் விட முடியாது. தன்னை தானே ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய சுயம் சிந்தனை ஒழுக்கம் எல்லாத்தையுமே சீர்மை செய்யக்கூடிய சுய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உடலையும் மனதையும் நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு ஆன்ம பலம் கூடுற அளவுக்கு நமக்கு பயிற்சி முறைகளை சாமிச்சு கொடுத்துருக்காரு. நம்மள குண்டலி மகா சக்தியை எழுப்பி இருக்காரு இல்லையா? எழுப்பி நமக்கு தவ முறைகளை கொடுத்தாரு. இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே ஒரு யோகியாக நாம வாழக்கூடிய அவர்களுக்கு தான் நமக்கு பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப யோகத்துல 7 நம்மளுடைய அட்டாங்க யோகம் 7ன்னு வாங்கும். நம்ம வேதாத்திர யோகத்துல 7 யோகங்கள் இருக்கு தெரியுங்களா? அது அது என்னென்ன யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாமிஜி கொடுத்த வேதாத்திரி கூறும் அட்டாங்க யோகம் பாத்தீங்கன்னா நம்ம முழுமை பேரு அடையக்கூடியதுதான். இதைதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வர விஷயம் இதுதான். உடற்பயிற்சி, நம்மளுடைய விலங்கின பதிவுகளை போக்குறதுக்கு உடற்பயிற்சி, தியானம், புலன்களுடைய பதிவுகளை, நம்ம புலன்கள் வீக்கா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நல்ல சக்தியை கூட்டிக்கிறதுக்கு, புலன்கள்ல நல்ல பதிவுகளை சேர்த்திக்கிறதுக்கு தியானம், காயக்கல்பம், உயிர்த்துக்குள்ள இருக்க பதிவுகளையும் நம்ம தூய்மை பண்ணக்கூடிய அளவுக்கு. ஏன்னா உள்ள இருக்க சில கழிவுகள்லாம் நடந்தாதான் இல்லையா, சில பதிவுகள்லாம் தூய்மையோடதான் நம்ம யோகி ஆகிறதுக்கான சுத்திகரிப்பு முறை. இதுவும் ஒரு சுத்திகரிப்பு முறை. இதெல்லாம் நடந்தாதான் நம்ம யோகிக்கான அந்த முன்னேற்ற பாதையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போக முடியும். அதுக்குதான் சாமி வந்து என்ன பண்ணாரு? உடற்பயிற்சி, விலங்கின பதிவுகள் போக, தியான பயிற்சி, புலன்கள்ல ஒரு அடக்கம் ஏற்பட்டு நமக்கு புலன்கள்ல நல்ல பதிவுகளை சேர்க்கணும், புலன்களை நம்ம கண்ட்ரோல்ல இனிமேல இருக்கணும் அப்படின்றதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காயக்கல்பம், உயிர்த்துக்குள்ள அடங்கியிருக்க பதிவுகளையும் தூய்மை செய்து தூய காந்தமாக ஒரு செல்களையும் ஓஜஸ் மூச்சு என்ற ஒன்றை போட்டு இந்த உடம்புல இருக்க 60,000 டிரில்லியன் செல்கள்லயுமே இருக்கிற பதிவுகளையும் தூய்மை பண்றக்கூடியதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அகத்தாய்வு, அருகுணத்தையும் நம்ம சீரமைச்சு 5 பெரும் பழிச்செயல்ல மாட்டாம இருக்கிறதுக்கு அகத்தாய்வு. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, பாத்தீங்களா? எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். முதல்ல அந்த சக்தியை கூட்டிக்கிறதுக்கு நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அது. அதுக்கப்புறம் சத்சங்கம், தடமாற்றம் இல்லாம நான் பழக்க பதிவடிக்க திருப்பி பேக்ல போகாம இருக்கணும்னா கட்டாய சத்சங்க தொடர்பு என்பது வேணும். சொல்லுவாங்க இல்லையா, சேர்வாரோட சேர்ந்தாதான் உனக்கு நல்ல பழக்கம் வரும், இல்லைன்னா நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு நாம வந்து பசங்களுக்கு இவ்வளவு சொல்றோமே. நாம முதல்ல எங்க கரெக்டா போய் சேரணும், நாம டெய்லி எங்க கரெக்டா போயிட்டு வரணும், இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, பொழுது இல்லை, அப்படி இல்லை, மழை பெஞ்சிச்சு, வெயில் ரொம்ப இருக்குது, பனி ரொம்ப வந்துச்சுன்ற ரீசன் எல்லாம் சொல்லாம சத்சங்க தொடர்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். அப்ப நான் என்ன சத்சங்க தொடர்போது என் கருமையத்துல நான் வந்து நல்ல பதிவுகள் எல்லாம் நல்ல எண்ணம் உள்ள ஒரு வித புலன்கள் மூலம் நல்லதை நான் ரெக்கார்ட் பண்ணாதானுங்க நான் கூப்பிட்டா என் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து வருவாங்க. சொல்லுங்க பாப்போம். நான் கூப்பிடுறேன், எங்க வீட்டுல இருக்கவங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னா அங்க நீங்க கூப்பிட்டு ஒருத்தர் வரல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? யார் தூய்மையா ஆகலன்னு அர்த்தம்? நீங்க கூப்பிட்டு ஒருத்தர் வரலன்னா அங்க வந்து நீங்க கரெக்டா எந்த விஷயத்துல தூய்மையா ஆகலைன்னு அர்த்தம். அப்ப எனக்குள்ள கருமைய தூய்மை முதல்ல ஏற்பட்டு நான் நல்ல பதிவுகளை சொந்து என்னோட வார்த்தை நான் பழிக்கணும், என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வரணும்னாக்கா சத்சங்க தொடர்பு என்பது அவசியம் அவசியம் அவசியம்.
அப்ப சத்சங்க தொடர்பு, அதுல இருக்கக்கூடிய வாழ்த்து, கூட்டுத்தவத்துக்கு வாழ்த்து, அல்ல வாழ்த்து அதுல இன்னும் கேட்டீங்கன்னா வாழ்த்தோடைய பலன்கள் இன்னும் நமக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா சங்கல்பம். சங்கல்பம்ன்றது இன்னும் ரொம்ப 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 சாமி திருப்பி திருப்பி என்ன பண்ணாரு, அதுவும் ஒரு சிகிச்சையில இருக்கு. மனோ தத்துவ சிகிச்சையில தன்னைத்தானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி என்னால முடியும், என்னால முடியும். ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன்ட்டு சொன்னா நம்ம அம்பானி ஆயிடுவோம்னுட்டுங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இது உண்மையில தெரியாது. சாமிஜி சொன்ன சங்கல்பம் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் நான் பெற்று வாங்கி வாழ்வேன் 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 அப்படின்னு நம்ம செல்களை ரெக்கார்ட் பண்ணி நாம இது 5மே ஒரு யோகியாக ஆகிறதுக்குனே வாழ்த்து பலன். இத வார்த்தை பத்தி தனியா ஒரு நாள் பேசும்போது இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இது எல்லாமே இந்த 5 வார்த்தும் சாமி ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருப்பாரு. ஏன் தெரியுமா? யோகி ஆகிறதுக்கான தகுதிகள் தான் இந்த 5மே. ஒருத்தர் யோகி ஆகணும்னாக்கா இந்த 5 தகுதி அவனுக்கு இருக்கணும். அந்த தகுதி உள்ளவனாக அவன் மாறணும். அதுக்கு இது மோட்டிவேஷன் மாதிரி நம்மள நாமளே வாட்டி 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 நாம அதுவாக மாறதுக்கான ஒரு சங்கல்பம் சாதாரண சங்கல்பம். அதுக்கு சத்சங்க தொடர்பு இன்னும் மெயினா நமக்கு வேணும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மௌன சாதகம். நம்மளோட கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மௌன சாதகம் என்பது சாதாரண விஷயம். தவமும் அங்க கிடையாது. நமக்கு பழக்கம் வர்றதுக்காக அங்க தவமுறைகளை எடுக்கிறாங்க, நல்ல ஒரு சிந்தனைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இது 2மே அல்ல. இந்த 2மே நம்ம அந்த மௌனத்துக்குள்ள போகணும்ன்றதுக்காக கொடுக்கப்பட்ட வழிமுறை. அந்த மௌனத்துக்குள்ள மட்டும் நம்ம போயிட்டுன்னு வச்சுக்க, நம்ம ஆன்ம பலம் அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த மௌனத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆன்ம பலம் உங்களுக்கு நிறையவே கூடியும். அதுக்குதான் சாமி அதுல நீங்க யோகி ஆகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு யோகத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப சுலபம், யோகி ஆகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க சீக்கிரமே யோகி ஆகணும்னா மௌனம் கடைபிடிக்கணும். மௌனம் மௌனம் மௌனம். அந்த மௌனம் கடைபிடிக்கணும்னா முதல்ல உடலும் மனமும் இணையறதுக்கான பயிற்சி முறைகள் தியானமும் உடற்பயிற்சியும் காயக்கல்பமும் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா தன்னலமற்ற தொண்டு. சத்சங்க தொடர்போடு இருக்கிறவங்களாம் தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மையே வரும். தொண்டு செய்தா நம்ம கொண்டு வந்த வினைகள் போகும்ன்றாங்க இல்லையா? அப்போ சத்சங்க தொடர்போடு இருக்கிறவங்க தான் அந்த எண்ணங்களே முதல்ல தோன்றும். அப்போ தன்னலமற்ற தொண்டு என்பதும் நமக்கு வேணும். நம்ம யோகிகளாகிறதுக்காக வழிமுறைகளாக சாமிஜி வேதாத்திர கூறிய அட்டாங்கம் யோகத்துல பாத்தீங்கன்னா சாமி நமக்கு உடற்பயிற்சிலையும் காயக்கல்பத்திலையும் அகத்தாய் பயிற்சிகளையும் தியான முறைகள்லையும் சத்சங்க தொடர்புகளையும் எல்லாத்துலயுமே ஒரு யோகி ஆகிறதுக்குன அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு கொடுத்து நாம ரொம்பவும் நீ ரொம்ப கஷ்டப்படாம யோகியாக, நீ யோகி ஆகிறது ஒண்ணு ஒரு பெரிய ஒரு விஷயமா நீ நினைச்சு ஏன்னா இன்றைய ஃபாஸ்டான உலகத்துல ஆமா இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, இல்லை வேற யோகி ஆகிறதான்னு. இப்ப நான் நிறைவா வாழணும், நான் அமைதியா வாழணும், நான் நோய் இல்லாம வாழணும் அப்படின்னாக்கா யோகியாக ஒவ்வொருத்தரும் மாறிதான் ஆகணும். அதனால்தான் யோகம்ன்ற ஒண்ணே தோன்றுச்சு. இதுக்காக தான் எவ்வளவு முனிவர்கள் எவ்வளவு மகான்கள் எல்லாரும் இவ்வளவு துன்பப்பட்டு கடைசியா வேதாத்திரி மகிழ்ச்சி வரைக்கும் நம்ம இதுல வேதாத்திரி கூறும் அட்டாங்க யோகம் அனைத்தும் நாம் யோகி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறைகளை நம்ம கொடுத்துருக்கு. அப்போ ஒரு யோகினா யாரு? சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்பவன் யோகி. உடலையும் மனதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து தனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது கூட தவறு செய்யாமல் இருப்பவன் யோகி. அவன்தான் யோகி. அதற்கான பயிற்சி முறைகள் தான் சாமிஜி நமக்கு இங்க வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அவருடைய பயிற்சி முறைகளை கடைபிடிப்பவர்களுக்கு யோகியாக தான் நாம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கோம் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் கூறி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ராஜலட்சுமி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். கேட்குங்களாம்மா? அம்மா கேக்குதுமா, பேசலாங்க. வாழ்க வளமுடன் காயத்ரி அம்மா. அம்மா மஞ்சுளாமா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க உங்களோட சிந்தனை. யார் யோகின்ற தலைப்பு. யோகின்றவன் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, எந்த சூழ்நிலையும் தவறே செய்யாதவன் தான் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருமையா இருந்தது.
அதே போல தற்கொலை தண்ணிக்கு போன ஒருத்தனை காப்பாத்தி அந்த முனிவர் அவனே சோதிச்சு அவனையே அறிய வச்சது அந்த கதை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதே போல அந்த வானம்பாடி பறவை வந்து கடைசி ரெக்க கொடுக்குற வரைக்கும் வாய் ருசியிலே ஆசைப்பட்டு உயிரை விட்டது கொஞ்சம் சோகமா தான் இருந்தது. அது போலதான் மனிதர்களும் இருக்கிறாங்க. அதே போல ரதி மன்மதன் கதையும் யோகியின் கண்ணை பார்த்த உடனே அந்த காந்த சக்தி தாங்காம ரதி கண்ணை முடியும்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நாங்க டிஒய்பிடி படிச்சிருக்கோம். இப்போ நீங்க சொன்ன எல்லாமே நல்லாவே இருந்தது. இந்த கிளென்சிங் மெத்தட் எல்லாமே நம்ம மகரிஷி படிப்புலயே இருக்கு. நீங்க சொன்னது இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுங்க. இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மசாஜ்ல எல்லாம் அது எல்லாமே பண்ணது சொன்ன நல்லா இருந்தது. நம்ம மனவளக்கலையில இருக்க தன் வாழ்த்து, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சியில கூட இந்த டிப்ளமா படிப்புல இருக்குங்கம்மா. அதே போல உங்க சிந்தனை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. உங்க தொண்டு மேலும் மேலும் சிறக்க குருவருளும் திருவருளும் அருள் புரியுமாக. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நீங்களும் டிஒய்பிடி படிச்சீங்களா? ஆமாம்மா, நானும் இப்பதான் எக்ஸாம் எழுதிருக்கேன். அதை படிக்கும் போதுதான் சாமியோட பயிற்சியை பத்தி இன்னும் அதிகமா. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. அது முதல்ல ஒண்ணுமே புரியலைங்க. அப்ப சாமிநாதன்ற ஒரு ஐயா வந்து பேராசிரியர் கொஞ்சம் விளக்கி சொல்லியதோ கொஞ்சமாவது புரிஞ்சுதுங்க. நல்லா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அன்பர்கள் தங்களுடைய ஐயங்களை அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். யாராவதுக்கு டவுட் இருந்தது இல்ல அம்மா கிட்ட நீங்க பேசணும்னா உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். மஞ்சளாம்மா வாழ்க வளமுடன். அம்மா நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருக்கேன். ஆனா நீங்க சொன்னபடி வாழ்ற மாதிரி தான் என்ன யோசிக்கிறேன். நான் ஸ்பீச்சே கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். அதாவது என்ன, தமிழம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க நிறைய ஆளுகளை கூட்டியாரணும் யாரு வரமாட்டேங்கிறான்னு ஈஸியா சொல்லிடுவோம். என்னமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளை ஒழுங்குபடுத்தி தான் அதை பத்தி பேசணும். ஒழுங்குபடுத்துறதுக்கு பெருசா ஒன்னையும் நீங்க பிரயத்தனம் பண்ண வேணாமா. பயிற்சியை கடைபிடிச்சோம்னா நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒழுக்கம் எல்லாம் தானா நடக்கும். அப்ப நீங்க கூப்பிட்டு பாருங்க, தானா வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இத நாங்களே இத வந்து என்னையே நாங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்கிறோம். எங்களையே நானும் சரி எங்க ஐயாவும் சரி ஒரு விஷயத்த வந்து கடைபிடிச்சு நாங்க கடைபிடிச்ச பிறகு அந்த விஷயத்துக்கு நம்ம போது அவங்க கரெக்டா வர்றாங்க. அப்ப ஒழுக்கம்ன்றது நம்ம கிட்ட வரும்போதுதான் யாருமே அத நாம கூப்பிட்ட உடனே வருவாங்க. ஆமா, நன்றிம்மா, சிறப்பு. நான் உங்க பேச்ச என்ன முழுமையா கேட்கல, யூடியூப்ல வந்துரும், நான் கேட்டு வேணா கூட மன்றத்துல வந்து பேசிக்கிறேன். ஆமா, அந்த யோகிக்கும் இந்த ரிஷிக்கு என்னமா வித்தியாசம்? அந்த ரிஷிய வந்து அடிக்கடி எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க. யோகிங்கிற வார்த்தையை விட ரிஷிங்கிற வார்த்தை. இப்போ நீங்க அந்த யோகின்னு எனக்கு அந்த ரிஷி ஞாபகம் வந்தது. இதுக்கு அது ஒண்ணுதானா இல்ல சம்பந்தப்பட்டதா? ஞானிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் ஒரு இதுவா சொல்லுவாங்க. யோகிகள் அதாவது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தவம் மூலம் வந்து அந்த யோக நிலையை அடைஞ்சு இறைநிலையோட இணையறதுக்கான வழியை தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க நல்ல தவம் பண்ணாங்களே ஒழிய, இப்ப சாமி நமக்கு தவமும் தற்சோதனையும் 2 கண்கள் மாதிரி நமக்கு கொடுத்தாரு இல்லையா? உங்களுக்கு ஒரு பழைய கதை உங்களுக்கு தெரியும். ராமர் வந்து நல்லா தவம் பண்ணாரு. ஆனா ராமருக்கு ராவணனும் தான் நல்லா தவம் பண்ணாரு. ஆனா ராவணனை விட ராமருக்கு ஏன் நல்ல பேருன்னு பாத்தீங்கன்னா, ராமர் வந்து கூட தற்சோதனை பண்ணாரு. ராவணன் நல்லா தவம் பண்ணாரே தவிர தற்சோதனை பண்ணல. தான் கிட்ட சுய ஒழுக்கம் இருக்கான்றது அவருக்கு தெரியல. அதே மாதிரி ரிஷிகள்லாம் எவ்வளவு பேர் தவம் பண்ணிருக்காங்க, விஸ்வாமித்தர்ல இருந்து எல்லாரும். ஆனா கோவத்துல பாருங்க எவ்வளவு பேரை சபிச்சிருக்கிறது, இதெல்லாம் கூட நடக்கும் அதுல பாத்தீங்கன்னா. அப்போ தன்னை உடலை ஆராய்ச்சி ஒழுங்கா இது பண்ணி, அதாவது எப்படி சொல்றதுன்னா தன் உடலை நல்லா கவனிச்சுக்கிறதும் சரி, தன்னை வந்து ஆராய்ச்சி பண்றதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல தவம் பண்ணவங்க கூட தற்சோதனை பண்றதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அந்த தவ ஆற்றல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, உடலை நமக்கு வந்து இந்த தவ ஆற்றல் உடலை மீறி உடல்ல சில இதெல்லாம் பாதிக்காமடையாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு சாந்தி தவத்தை சாமி கொடுத்தாரு. தவ ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கு. தன்முனைப்புன்றது அதிகமா வந்து அவங்க வந்து சுய ஒழுக்கத்துல மாறக்கூடாது என்பதற்காக தான் தற்சோதனையும் கொடுத்தாரு நமக்கு. ரிஷிகள் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து தவத்து மூலியம் நல்லா வந்தாங்க. யோகி என்றவன் தவத்தோட சேர்ந்து தற்சோதனையும் சேர்ந்து செய்யக்கூடியவர். அதனால்தான் பகவத்கீதையில பாத்தீங்கன்னாக்கா யோகிக்கு தான் நிறைய, கிருஷ்ணரையே யோகியா தான் சொல்லுவாங்க பகவத்கீதையில பாத்தீங்கன்னா. நீ வந்து உடலை ரொம்ப வருத்திக்காம மனசு ஒரு சுய ஒழுக்கம் உள்ளவனாக நீ வாழ்ந்ததால நீ ஒரு பெரிய யோகின்னு கிருஷ்ணரை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருப்பாங்க பகவத்கீதையில எல்லாம் பாத்தீங்கன்னா கூட. அப்போ வெறும் தவம் மட்டும் போதாது.
ரிஷிகள் ஞானிகள்ல வந்து தவ நிலையில ஒரு படி உயர்ந்தவங்க தான். ஆனா தற்சோதனையில ரொம்ப கம்மி. யோகிகள் வந்து தற்சோதனையும் சேர்ந்து செய்யக்கூடியவங்க. சிறப்புமா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய இந்த தலைப்பை பார்த்த உடனே இந்த கேள்வியை நான் எழுதி வச்சிருந்தேன் அப்பவே. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. அதாவது அர்ஜுனன் கிட்ட கூட கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லைங்களாமா, நீ ஒரு சிறந்த யோகியாக மாறு அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆமா ஆமா, அந்த அதுல கேட்டிருக்கேங்கம்மா. அது உண்மைதாங்க. நீங்க சொல்லும் போது அதுதான் நீங்க சொன்னது உண்மைதான். அந்த ஒருத்தங்க எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டா இருந்தாதான் மத்தவங்களும் சொல்ல முடியும். அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த இதுல இருந்ததுனாலதான் வந்து நீ ஒரு யோகியாக மாறு அர்ஜுனா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா நீ ஒரு யோகியா மாறணும்னா எதிர்க்க இருக்கிறதெல்லாம் ஏன் சித்தப்பா பையன், ஏன் பெரியப்பா பையன், ஏன் அண்ணனுங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் எப்படி இது பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களால எவ்வளவு பேருக்கு துன்பம் வரப்போகுது இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு யோகி சிந்திக்கணும். அதனால ஒரு தவம் மட்டும் ஒருத்தருக்கு போதாது, தற்றவங்கன்னா நிறைய பண்ணணும். அங்க வந்து சுய ஒழுக்கத்துல இதுவும் உண்டு. பற்றுல கூட எவ்வளவு அளவு இருக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒழுக்கம்ன்ற ஒரு வார்த்தைய வச்சிட்டோம்னாக்கா அதுக்கு நிறைய சொல்லலாம்ப்பா. சாமி நமக்கு அவ்வளவு கொடுத்திருக்காரு. உடல் மட்டும் இல்ல, அதுல நிறைய ஒழுக்கங்களை அதுல சேர்க்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. அம்மா உங்க வீடியோ ஆஃப் ஆயிருக்குங்கம்மா, வீடியோ ஆன் பண்ணிக்கலாமாங்கம்மா? ஓகேம்மா, ஓகேம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக குரு அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா. அது யோகிங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டெபினிஷன் கொடுத்திருக்கிறீங்க, அவ்வளவு உண்மை. அது எப்படி? அதனாலதான் நம்ம சாமிஜிக்கு யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷின்னு பேர் வச்சிருக்காங்கன்றத நான் இப்ப உணர்ந்தேங்க. கட்டாயமா. நான் உணர்ந்தது வந்து சாமி எனக்கு எப்படி உணர வச்சான்னா, நாங்க யோகா தெரப்பி இப்போ படிச்சோம். படிக்க படிக்கதான் சாமி இவ்வளவு ஒரு யோகத்துல கொடுத்த அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு சிம்பிளிஃபைட் பண்ணி நம்மள யோகியாக வச்சிருக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து அத படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஆக இதுக்கு மேல நம்ம எவ்வளவு படிச்சாலும் அவரோட பயிற்சி முறைகளோட எவ்வளவு நுணுக்கங்களை நம்ம கொடுத்திருக்காருன்ற பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாமே. நீ தெரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாருக்கும் சொல்லு, நீ ஆர்டர் அவரு எல்லாருக்கும் பேர் வச்சிருக்காங்க. யோகிராஜ்னு யாருக்காவது வச்சிருக்காங்களாமா? எவ்வளவோ யோகிகள் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் அது பொருத்தம் இல்ல. சாமிஜி ஒருத்தருக்குதான் பொருத்தம்னு அவருக்கு யோகிராஜ்னு பேர் கொடுத்திருக்காங்கம்மா. உண்மைதானங்கம்மா? உண்மைதான்மா. நம்மளோட ஒரு யோகி ஆகிட்டு இருக்காருமா. இனிமேல் நம்ம பேருக்கு முன்னாடி கூட யோகிய சேர்த்துக்கலாமா நம்ம? உடல் களங்கத்தை தூய்மை பண்ணிட்டு வரோம், மன தூய்மை களங்கத்தை தூய்மை பண்ணிட்டு வரோம், உடலையும் மனதை ஒருங்கே இணைக்கிறோம். சுய ஒழுக்கத்தை என்ன ஒண்ணு நம்ம 100% வரல, ஆனா அதுக்கான வந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப யோகியா தானே ஆயிட்டு வரோம். நம்மளோட பாப்போம் முழுசா ஆயிட்டு நம்ம போறதுக்குள்ள நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு பாராட்டா யோகிய சேர்த்துடலாம், யோகி ராஜ்ய சேர்த்துடலாம். ஆமாங்கம்மா, வேதாத்திரியத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு பட்டத்தை கொடுக்கணுங்கம்மா. அந்த அளவுக்கு நம்மளும் நடந்துக்கிறணும். அதாவது ஆண்களுக்கு யோகின்ற மாதிரி பெண்களுக்கு யோகினி சொல்லுவாங்க. பெண்களை சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள்ல வந்து யோகிங்களை வந்து யோகினின்னு சொல்லுவாங்க. சிவன் பார்வதிய சொல்றது அதுதான். நாமெல்லாம் இனிமேல் வந்து யோகினி ஆகதான் போறோம். யோகினி மஞ்சளா தேவியின் மாதிரி நான் இன்னைக்கு ஒரு பேரை ஒரு எண்ணத்தை போட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஏதோ போட்டுருங்க. எல்லாம் போட்டுரும். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க. எங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். ஆமா, இப்ப எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அது என்ன எக்ஸாம் எழுதுனீங்க எல்லா பேரும்? யோகா தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்தாங்கல்லம்மா நம்மளுக்கு. நம்ம யோகா தெரப்பி அதுல ஜாயின் பண்ணிருந்தோம். தெரப்பி அதுல ஜாயின் பண்ணி கடைசி வாரம் தான் அந்த எக்ஸாம் முடிஞ்சது எங்களுக்கு.
ஆமா, எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த கோர்ஸ் அதுதான் எவ்வளவு நாள்? 1 இயர் கோர்ஸ் தாம்மா இது. 1 இயர் கோர்ஸ் ஆலியார்லயே எடுக்கிறாங்களா? நீங்க அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம இதுக்கு நீங்க இருக்கிற ஏரியால ஜோனுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஓ, சொல்லிடுவாங்க. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் காயத்ரி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. மஞ்சுளா மேம், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு, கலந்துரையாடல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. என் மனதில் எழுந்ததை ஏற்கனவே அம்மா சொல்லிட்டாங்க, யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் தற்போது நீங்க பேசிட்டு இருக்கிறத கண்கள் மூடி கேட்கும் பொழுது என் மனதில் தோன்றியதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம தோன்றுவதற்கு முன்பாகவே அனைத்தையும் படைச்சிட்டு தான் இறைவன் நம்மளை படைச்சாங்கன்னு சொல்றாங்க. முதலாக படைத்தது ஓர் தாவரம் தான். அந்த தாவரத்தை நம்ம பார்த்தோம்னா அது முதலில் என்ன செய்யுது, தன்னை ஆராய்ந்து தனக்குள்ளாக உள்முகமாக பூமியில போய் தன்னை பதிச்சுக்கிட்டு அது நம்ம இதுக்கு பிறகு நிலையா நின்றுவோம் நினைச்ச பிறகுதான் மேல் நோக்கி வருது பாருங்க. அது போல நம்மளும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் எல்லாம் காயக்கல்ப பயிற்சியில இருந்து அகத்தாய்வில இருந்து எல்லாத்தையும் பண்ணி நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம மேல் நோக்கி தவமாக இருக்கக்கூடிய அந்த துரியாதீத தவத்து வரைக்கும் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் யோகிராஜனுடைய சிஷியனாக யோகினியாக மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. கட்டாயம். ரொம்ப அற்புதமா நீங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு தோணுனது, ஒரு செடியை பாக்குறோம், வெறும் விதையாதான் இருக்கு, விதை மேல் நோக்கி வரல, ஃபர்ஸ்ட் அது கீழே போகுது, தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்குது, காற்றுனாலேயோ பனினாலேயோ மழையாலேயோ இது தண்ணினாலேயோ அது வெளியே வராம இருக்கிறதுக்காக ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அது போல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு மகரிஷி கொடுத்த அத்தனை அந்த நிலைகளையும் நம்ம உள்வாங்கி நம்ம அதுல சிறந்து ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து அதுல நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்து, நீங்க சொல்லும்போது நல் ஒழுக்கம், எத்தனையோ ஒழுக்கங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, அத்தனை ஒழுக்கங்களையும் மேற்கொள்ளும் பொழுது சுற்றுப்புற சூழல் என்னங்கம்மா, நம்ம எல்லாருமே நல்லவங்களாதான் தெரிவாங்க. எப்படி துரியோதன்ட்ட போய் நீ போய் மக்களை பார்த்துட்டு வந்து எல்லாரும் மோசமானவங்கன்னு சொன்னாங்களாம், ஆனா இதே அர்ஜுனனை போய் அனுப்பிச்சு விட்டோன்னே எல்லாரும் உத்தமமானவர்கள்னு சொன்னாங்களாம் கிருஷ்ணன்ட்ட வந்து. அது மாதிரி நம்மளுடைய கண்கள்ல கண்டிப்பாக மாற்றம் வரும். அனைவரும் நலமாக நல்லவர்களாக தான் நமக்கு தெரிவாங்க. நாம எல்லோரும் அனைவரும் நீ நினைப்பது போல வருங்காலத்துல நம்ம சந்ததியர் எல்லாருமே யோகினிகளாக மாறி உலக அமைதி அடையணும், மகரிஷியோட கருத்துக்கள் பூரணமாக கிடைக்கணும்னு மனப்பூர்வமாக இறைவனை குருவை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வினாக்கள் எதுவும் இல்லம்மா, நீங்க கரெக்டா நல்ல சிறப்பா சொல்லிட்டீங்க. உங்களுடைய தெரப்பி எக்ஸாம் படிச்சிருக்கீங்க, நிஜமாவே பாராட்டுகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த தெரபியில வந்து என்ன பெனிஃபிட்ஸ்ங்கம்மா இது நம்ம படிக்கிறது, அது அன்பர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெரப்பியில படிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எக்ஸசைஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் உணர்ந்ததை மட்டும் நான் ஃபீல் பண்றேன். அதுல உள்ள ஆஸ்னாஸ் எல்லாமே எல்லாருக்கும் செய்ய முடியுமான்றது தெரியாது. அதுல நாங்க கொஞ்சம் செஞ்சோம் தான். ஆனா எல்லாராலையும் வந்து, ஏன்னா நம்ம மன்றத்துல சேர்றவங்க யாருமே 8 வயசுல வந்து சேர்றது இல்ல, எல்லாம் 30க்கு above அதுக்கு மேலதான் வர்றாங்க. எடுத்த உடனே அதுல இருக்க எல்லா கஷ்டமானதெல்லாம் செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தெரப்பில நாங்க கத்துக்கிட்ட வரைக்கும் அதுல சில ஆசனாஸ்ங்க, கிரியாக்கள், உடம்புல தூய்மை பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் லேடி வந்தா அவங்களுக்கு என்னென்ன பிராணாயாமம் கொடுக்கலாம், என்ன ஆசனாஸ் கொடுக்கலாம், என்ன எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம மகரிஷி பயிற்சியும் சேர்த்து அவங்களுக்கு இதெல்லாமும் கொடுக்கலான்னு இருக்கும். ஆனா அதுல கொடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா, வர்றவங்க எல்லாருமே 30 தாண்டி வர்றவங்க தான் அதிகமா இருக்கும்போது அவங்க கடைபிடிக்க கூடியது எல்லாமே மகரிஷி பயிற்சியா தான் இருக்கும். அவர் கொடுக்குற பிராணாயாமா, அவரு கொடுக்குற பயிற்சியை தான் அதுல ஃபாலோ பண்ண முடியதா இருக்குதே தவிர, மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி தரலாம். ஆனா சாமி இதை யார் ஒன்னா செய்யலாம். ஈஸியா யோகா ஆகிறதுக்கான இதே இருக்கும் போது நம்ம எதுக்கு கஷ்டமா செய்யணும்? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
இந்த உடலை அப்படியே வருத்திக்க வேண்டாம். நிச்சயமா சுவாமிஜி அதுதானங்கம்மா சொன்னாரு, உடலை வருத்தி எந்த ஒரு இதையும் செய்ய வேண்டாம் அப்படி. சுவாமிஜி எவ்வளோ நம்மள வந்து இதா சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சிகள்ல கும்பகம் அதிகமா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களாம்மா? ஆமா, கும்பக நிலைய வந்து ரேஷகம் கும்பகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கும்பக நிலைய வந்து அவர் அதிகமா சொல்லவே மாட்டாரு. சாமிஜி வேண்டவே வேண்டான்னு அதுல வந்து அதெல்லாம் கூட ஒரு சில விஷயத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க. சாமி அதான் வேண்டவே வேண்டாரு. ஏன் வேண்டான்றதுக்கும் சொல்வாரு. நம்மள இருந்து வெளியில போற ஒரு கெட்ட கதை நீ ஏன்பா உள்ள அடங்குற, நீ அத வெளியே தள்ளிடு அப்படின்னு. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா பெரிய விஷயங்கம்மா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா உங்க உரைய கேட்க முடியல, நான் அப்புறம் இதுல கேட்டுக்கிறேன். ஒரு ஒரு என்னன்னா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஒரு ஆண்மகனுக்கு படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் கல்யாணங்கிற ஒரு ஸ்டேஜ் நடந்த பிறகு அதே குடும்பத்தாரும் வரக்கூடிய பெண்ணும் இவங்களுக்குள்ள வேறுபாடுகள், இவங்களும் பெண் தான் அவங்களும் பெண் தான், வேறுபாடுகள் நடக்குது. இதுக்கு நடுவில் அந்த ஆண் பெண் மனைவி பக்கம் சாய்வதா, தாய் கூட பிறந்தவங்களோட அவங்களுக்கு பக்கம் இருக்கிறதா, நடுநிலையா இருந்து இது பண்றப்ப அந்த ஆணுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படிமா சமாளிச்சு கொண்டு போறது? ஏன்னா இது வந்து எனக்கு மட்டும் உள்ள கேள்வி இல்லை, பொதுவான ஒரு கேள்வியா நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கைய ஒரு மன புலைச்சலுக்காக இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் வருது. அதை நம்ம சால்வ் பண்ணி பண்ணலாம்னு நினைச்சாலும் இவங்களுக்காக அவங்க பேசுறீங்க, அவங்களுக்காக அவங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வருதேம்மா. இது எப்படிமா சரி பண்றது? வாழ்க்கை வளமுடன்மா. ஐயா, இதுக்கு மனப்பக்குவ நிலையை தாங்க மெயினா வேணும். ரொம்ப ரொம்ப மனப்பக்குவ நிலை என்பது வேணும். இப்போ இப்ப நாம வந்து இப்போ நான் யோகத்துல இருக்கிறதுனாலன்னு சொல்ல முடியாது. யோகத்திலே இல்லாத போது இப்ப எங்க அப்பா அம்மால வரைக்கும் வளர்ந்தெல்லாம் அப்ப வாழ்ந்த சூழ்நிலை, அப்போ அவங்க வந்து பெரியவங்க சொன்ன அறிவுரைகள் எல்லாமே ஒரு ஒழுக்கத்தை, ஃபேமிலினா என்ன, குடும்பம்னா என்ன, குடும்ப உறுப்பினர்கள்னா யாரு, இப்படி எல்லாம் சொல்லி வளர்த்ததெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால வரவங்க வந்து சீக்கிரமா அந்த பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு கொஞ்சம் கூட. அதாவது போற இடத்துல நீ வந்து இப்படி இருக்கணுமா, உங்க அப்பா அம்மா மாதிரி நீ அவங்களையும் நினைக்கணும், உன் அக்கா தங்கச்சி மாதிரி அவர் கூட போறவங்கள நினைக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி எங்களை கல்யாணம் பண்ணும் போது அப்படி எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது பேரண்ட்ஸுக்கிட்டே நிறைய தப்புகள் இருக்கு இப்போ. அது மட்டும் இல்லாம சில வாழ்க்கை கல்விகள் வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்க வாழ்க்கை கல்வி விஷன்ல இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி உங்களை புரிஞ்சிக்காதவங்க ஒருத்தவங்க யாருன்னா அமைஞ்சாங்கன்னு இருந்துச்சுனாக்கா அவங்கள வந்து நம்மளோட விஷன் கல்வி திட்டத்துல சேர்த்து விடுங்க. இதுல இருக்க முறைகளை அவங்க பிடிக்கும். ஏன்னா இது எங்க ஃபேமிலிலேயே இருக்கு. எங்க சிஸ்டர் இன்லாவே பாத்தீங்கன்னா அவ இந்த ஜென்ரேஷன், அவங்க காலேஜ் முடிச்சிட்ட உடனே நாங்க இந்த இதுல சேர்த்து விட்டுட்டோம். இந்த கல்வி தான் இன்னைக்கு போய் அவ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில மாமியாரைய புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கும் ஹஸ்பண்ட புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கும், ஃபேமிலினா இது இப்படிதான், கர்மானா இது இப்படிதான், ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சீதைய வந்து ராவணன் வந்து போர்ல இறந்துடுறாரு, சீதையை காப்பாத்துறதுக்காக அனுமர் வராரு. அப்ப வரும்போது அனுமர் கேக்குறாரு, அம்மா இங்க இருக்க அரக்கிய கூட்டங்கள்லாம் உன்னை எவ்வளவு துன்பப்படுத்துச்சு, இவங்களெல்லாம் நான் கொன்னுட்டு வரட்டுமா, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றாரு. அதுக்கு சீதை சொல்றாங்க, யாரையும் கொல்லாத, இது என்னோட வினை பயன், இததான் நான் இவங்க மூலியம் அனுபவிச்சிருக்கேனே தவிர இதை நான் யாரையும் நீ கொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு பக்குவ மனநிலை. இதுதான் ஆன்மீகம். ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டத்திலும் நமக்கு வர்ற துன்பங்களை எல்லாம் நம்மளோட வினை பயன்கள். இதுதான் ஆன்மீகம். இதை உணர்ந்துறது தான் ஆன்மீகம். இப்ப அவங்களுக்கு எங்க சிஸ்டர்னாக்கு நாங்க கொடுத்த இந்த கல்வி தான் இன்னைக்கு அவங்க அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இவங்களுக்கு ஒரு நாள் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க, ஒரு நாள் பிடிக்காத மாதிரி நடந்துக்கும் போது இது வினை பயன் அப்படின்ற ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவ நிலையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் இங்க இருக்கும் போது நாங்களும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இப்ப நம்ம மனசு துன்பப்படுற மாதிரி ஒரு நடக்கும்போது இது நம்ம வினை பயன், இன்னைக்கு நான் ஒரு வினையை கழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்குவ நிலை ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தருக்குமே வேணும். குடும்ப இதுதான் பக்குவ நிலைன்றது வந்து சாமி வந்து இதுக்கு வந்து பயிற்சி முறையில சேர்த்து விட்டுருங்கய்யா. அம்மா பக்கமும் வேணும்,
வாழ்க்கை துணையும் வேணும். இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றதுக்கு உங்களுக்கும் அந்த பக்குவ நிலை வேணும். ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு வாட்டி கோவப்பட்டுட்டீங்கன்னா கூட அப்ப அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கல, என்கிட்ட மட்டும் இப்படி இருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கை துணையும் சாதாரண உறவு கிடையாது, அம்மான்றவங்களும் சாதாரண உறவு கிடையாது, ரெண்டும். அப்போ அவங்கள சார்ந்து வாழ்ந்து அதை பேலன்ஸான ஒரு வாழ்க்கையை கொண்டு போறதுக்கான பக்குவ நிலை உங்களுக்கும் வேணும். சத்சங்கத்துல இணைங்க. அந்த நிலை வந்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா பாடம் இருக்க மாட்டாங்க. அங்க செய்ய வேண்டியதை செஞ்சா அந்த நிலை அந்த நிலை நமக்கு வந்து வரும். அப்ப இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு போறதுன்ற சிந்தனையும் அறிவாற்றலும் அந்த மனப்பக்குவம் மனோசக்தியும் நமக்கு வரும். இப்போ வாழ்க்கை துணை பெருசா இது பெருசா அப்படின்னாக்கா எல்லாருமே பெருசு, இவங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போய் ஆகணும். இதுக்குள்ள இப்ப நாங்க எங்க சிஸ்டர்லாவுடைய சொல்றேன், எங்களையும் சொல்றேன். இப்ப எங்களுக்குள்ள இதுக்குள்ள வந்து பிரச்சனை எல்லாம் வராம இருக்காது. வரும்போது இது எங்க வினை பயன் அப்படின்னு ஏத்துக்கிட்டு போற இதுல இருக்கும்போது குடும்ப அமைதி அங்க தன்னாலேயே வருது. வாழ்க்கை துணையால சிறப்புங்கம்மா. இப்ப இதுல என்னன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி மனைவியா இருக்கட்டும், இந்த பக்கம் அக்கா தங்கச்சிங்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், இப்ப இதுக்கு நடுவுல நான் பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் மகரிஷியோட எல்லா இது தவமா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், காய்கறிக்கும் எல்லாமே நம்ம பண்றோம், எடுத்து பண்றோம். இப்ப இவங்க யாரும் கூப்பிட்டா அவங்க 2 பேருமே வரல. இப்போ ஓரளவுக்கு என் மனைவிக்கு தெரியும், விட்டு கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. இது என் சைட்ல அவங்க அக்கா தங்கச்சி அவங்க எல்லாம் யாரும் வரலங்கிறப்ப இவங்களுடைய வித்தியாசங்கள் வேறுபடுது. அவங்களுடைய சூழலுக்கு நம்ம போய் அதுல நான் எல்லாமே செய்யறேங்கிறப்ப அந்த வினைப்பயன் இப்ப எனக்கு இப்ப அவங்க அந்த கிளாஸுக்கு வராதனால உங்க விஷயத்துல நீங்க கரெக்டா இருந்தும் உங்களை நீங்க உங்க விஷயத்துல கரெக்டா இருந்தும் அவங்க புரிஞ்சுக்காம உங்களுக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணா நீங்க அதை பத்தி கவலைப்படவே கூடாது. உங்க கடமையை நீங்க கரெக்டா செய்றீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அத வந்து உங்க பெருமைக்காக சொல்லல, விட்டு கொடுத்து போறதோ, சகிப்புத்தன்மையா இருக்கிறதோ, அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதோ, எல்லாத்துக்கும் செய்யறதோ எல்லாமே நான் வந்து 100% நான் செய்யறேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து மன உளைச்சல் வர காரணம் என்ன? நான் வந்து ஐயாவோட இது அத்தனையும் நான் செய்யறேன், எல்லாமே பண்றேன், ஐயாவோட முறையிடுறேன். இதனால எனக்கு உடல் உபாதைகளும் வந்து மன கஷ்டம் உபாதைகள் வருது. இதை எப்படிமா நான் சமாளிக்கிறேன்? இதுக்குதான் அந்த பக்குவ நிலை. இப்போ நீங்க உங்க கடமையை கரெக்டா செய்யும் பொழுது அவங்க திருப்பி திருப்பி உங்களை எதிர்பார்த்து உங்களுக்கு துன்பம் கொடுத்தா குறை உள்ள நெஞ்சம் குறைய மட்டும்தான் உங்க கிட்ட காணும். அப்ப அவங்க மனசை நீங்க காலம் கூட உங்களால திருப்தி படுத்தவே முடியாது. அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி, ஒரு மரம் இருந்ததுன்னா நிழல்ல போய் நிக்கிற மாதிரி. அப்படிங்கிறப்ப நம்புதல் மேல தாக்குதல் எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் வைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாமே இதா இருக்கீங்கிறத சொல்றாங்க. அப்ப ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, அதுக்கு எப்படிமா அத இந்த இடத்துலதான் என்ன அத வந்து அந்த லிமிட்டை தான் நான் சொல்றேன். உங்க கடமையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க இப்படி அவங்க கிட்ட இருந்து நான் உங்களை பாராட்டணும், உங்களை எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, உங்களை நல்லா அவங்க எல்லாம் வாழ்த்தணும்னு நீங்க அப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு உங்களை வாழ்த்தணும், உங்களுக்கு நல்ல பேர் எல்லாம் அவங்க மூலம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்காத போது உங்களுக்கு மன அழுத்தம் தான் வரும். நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க. உங்க கடமையை கரெக்டா நான் செஞ்சுட்டேன், என் அளவுல நீங்க திருப்தியா இருந்தீங்கன்னாக்கா நீங்க உங்க கடமை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவங்கள வந்து நம்ம வஞ்சிக்கவும் வேண்டாம். ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பாங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அவங்க கிட்ட. உங்க கடமையை மட்டும் செஞ்சுட்டு நான் நிறைவா இருக்கேன், என் கடமையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன்ற நிலையோட நீங்க இருங்க. அவங்கள வந்து அவங்க இப்படி குறை சொல்றாங்களே நம்மள, அவங்க மனதை திருத்த வேண்டியது நம்ம வேலை இல்லை. நீங்க கரெக்டா இருக்கீங்களா? உங்க கடமை நீங்க கரெக்டா செய்றீங்களா? ஒரு வயசுக்கு மேல வயசானவங்களை திருப்திப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? சாமிஜி சொன்னார் இல்லைங்களா, கவலைகள் என்ன சொன்னாரு, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலையில போட்டிருக்காரு. அவங்கள நீ செய்ய வேண்டியதை செய்ய, ஆனா அவங்கள நீ திருப்திப்படுத்த முடியாது. அவங்கள திருப்திப்படுத்திட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த வேலையை நம்மளால செய்யவும் முடியாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு காதல வாங்காம நம்ம கடமை செஞ்சுட்டு வந்துடுறோம். அலட்சியப்படுத்த வேண்டிய கவலையிலேயே அதை போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு குட் சர்டிபிகேட் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க கடமையை நீங்க கரெக்டா செய்யுங்க. உங்க மனசுக்கு தெரியும் நான் கரெக்டா அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டீங்கன்னா நீங்க விட்டுருங்க. அதுக்கு மேல அவங்க எது எதிர்பார்த்தாலும் நீங்க அதை பத்தி கேர் பண்ணவே கூடாது. அவங்க உங்களை பத்தி 100 பேர்கிட்ட குறை சொன்னா கூட அதை பத்தி கூட நீங்க கவலைப்படக்கூடாது. அந்த 100 பேர் சர்டிபிகேட் கூட உங்களுக்கு வேணாம். நீங்க அவங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு இருந்தாக்கா ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க.
அவங்க நீங்க பதிலுக்கு பதில் இப்படி எதிர்பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்க உங்க உடல்நிலை கவலை மோசமாகும். எதையும் எதிர்பார்க்காதீங்க, என் கடமையை நான் செஞ்சுட்டேன் அவ்வளவுதான். அவங்க எதிர்பார்த்தா அவங்க குறை சொன்னா அது அவங்களுடைய அவங்க மனசை திருத்துறதுக்குன்னு நான் இங்க வரல. என் உடல் என் உயிர் என்ன மாத்திக்கிறதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேன். கடமை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. அவங்க உங்களுக்கு குட் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கடமை செஞ்சுட்டு உங்க உடல்நிலையை பார்த்துட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. அவங்க குறை சொல்றவங்களை பத்தி கேர் பண்ணாதீங்க, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலையில அவங்கள போடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா கொஞ்சம் தவம் பண்ணும்போது நமக்கு அந்த தெளிவு வந்துடும். நன்றிங்கம்மா. நன்றி. ஒண்ணு தவன்றதுனால சாமி 1 மணி நேரம் நம்மள உட்கார சொல்லுங்கய்யா. 1/2 hour தவம் தான். அதை கூட நமக்கு ஈஸியா 1/2 hour தவத்தை 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை எல்லாம் வரும்போது, ஏன்னா இதெல்லாம் நாங்களும் ஃபேஸ் பண்றோங்கய்யா. ஸ்டார்டிங்ல இருந்தா நாங்களாம் இன்னும் லேடிஸ்க்கு நாங்க இன்னும் எவ்வளவு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு பாருங்க. இந்த கிளாஸுக்குள்ள உட்காரத்துக்குள்ளேயே நாங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி எவ்வளவு இதுக்கு வந்து உட்காரோம். அப்போ இதெல்லாம் கொஞ்சமாவது நம்ம தவம் பண்ணும் போது இதெல்லாம் எப்படி மூவ் பண்ணணும், எப்படிலாம் எதெல்லாம் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதெல்லாம் தவம் கொஞ்சம் பண்ணும் போதே நமக்கு எல்லா கிளாரிட்டியும் உள்ள வந்துடும். இவங்க மனசை திருப்தி பத்தல அதை பத்தி கேர் பண்ண மாட்டோம், ஆனா கடமையை கரெக்டா செய்வோம். அதெல்லாம் தான் நாங்க ஃபேமிலியில செய்யறோம். நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலி தான். வாழ்க வளமுமா. பெண்களை நினைச்சால அது நம்ம இதுல வந்து பேசுறவங்க எல்லாம் நினைச்சா பெருமையா இருக்குமா. உண்மையாலுமே ஐயாவுக்கு இது வந்து என்ன இது பண்ணாலும் எல்லாமே ஆசான் அருள் தந்தை கொடுத்ததுதான். ஆசான் அருள் தந்தை கொடுத்ததுதாங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. மிக்க சிறப்புமா. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு போங்க. இப்ப கூட நம்ம காலியர்ல வந்து ஸ்டூடெண்ட் கேம்ப் போட்டாங்க. நாங்களும் எங்க பாப்பாவை இப்ப அமிச்சோம். 15 நாள் கிளாஸ். 15 நாள் கிளாஸும் அவங்களுக்குள்ள அந்த கருமையத்துல வாழ்க்கையை பற்றின யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய விஷயம் அவங்களால யதார்த்தம் வரணும், பக்குவ நிலைக்கு வர்றதுக்காக தான் அந்த கிளாஸ். இப்போ இன்னைக்கு மார்னிங் தான் எங்க பாப்பா வந்தாங்க. அவங்கள நான் 15 நாள் 9th ஸ்டூடெண்ட்டை 15 நாள் அங்க விட்டுட்டு தான் இருந்தோம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பயிலாம். யாரும் அவளுக்கு குழந்தையெல்லாம் விட்டுட்டு 15 நாள் விட்டு இருக்கிறது இது இல்லையா. இந்த பக்குவ நிலை தான் எங்களுக்கு காரணம். இப்போ ஒரு பக்குவ நிலையோட தான் வந்திருக்காங்க சாமிக்கு கருணையில. சிறப்புமா. சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி நேம் சொல்லிட்டு வாழ்த்துங்கம்மா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி நேம் சொல்லி கொஞ்சம் அப்புறம் வாழ்த்துங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்த்துறேங்க. கண்டிப்பா வாழ்த்துறோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா உங்க உரை. ரொம்ப நன்றி அம்மா. அம்மா எனக்கு ஒரே கேள்வி. இப்போ வந்து குடும்பத்திலயும் சரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா நம்ம இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் என்னோட கான்ஷியன்ஸ்க்கு நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். மற்றவங்க கிட்ட அவங்க சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ சில பேர் இருக்காங்க ரொம்ப டிஃபிகல்ட் பீப்புள் அவங்க ஹேண்டில் பண்றது. அவங்க வந்து ஒரு ரொம்ப சீனியரா இருக்கிறதுனால நீங்க அவங்க கூட ஒரு 10 years ஒர்க் பண்ணியிருந்தா கூட இல்ல அவங்க அதே கண்ணோட்டத்துலதான் நம்மள பாக்குறாங்க. அது நீ இப்படிதானே பண்ண, யூ டிடன்ட் டு தட், இல்ல ஏதோ ஒரு சர்காஸ்டிக்கா கமெண்ட் பண்ணும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து எப்படிமா கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. நன்றிமா. அப்படிலாம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வாழ்த்து தாங்கய்யா. வாழ்த்தாலைய வீசுங்கய்யா. நல்லா அவர் உருவத்தை நினைச்சு இந்த காந்தம் தானுங்க எல்லாமே காரணம். அதான் சொல்றல, நம்ம எந்த ஒரு வாழ்த்தாலைய போட்டாலும் பிரபஞ்சத்தில் அது கட்டளையாக ஏற்கப்பட்டு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அது அப்படியே வந்து சென்றடையுது. அப்போ நீங்க உங்களுக்கு அப்படி பண்ற அவரை வந்து மனசுல நினைச்சு உங்களுக்கு பாசிட்டிவா அவர் மாறணும், அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் உங்களை புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா அவரை வாழ்த்துங்க. நீங்க அவங்க மேல நம்ம கோபப்படுறதுனாலே திட்டுறதுனாலயோ அதுவும் அந்த அலையிட்ட போய் அது திருப்பி அவர்கிட்ட சென்றடையும் போது நம்ம மேல இருக்க கோபம் இன்னும் அதிகமா தான் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதே வாட்டுல போடுங்க. அது பிரபஞ்சத்துல போய் இது காந்தத்துக்குள்ளதானே ஒரு அலை வேவ்ஸுக்குள்ளேயே தானேங்க எல்லாரும் இருக்கும். இது அவர்கிட்ட சென்றடையும் போது முதல்ல பாக்குற பார்வையே உங்ககிட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். பாருங்க உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ், அவர் பாக்குற பார்வையிலே நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்திலயும் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். வாழ்த்துல போடுங்க.
மிக சிறப்புமா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க பேசுனத நான் கேட்கலம்மா, இப்பதாம்மா அட்டன் பண்ணேன். இந்த யார் யோகின்னு சொன்னீங்கம்மா, அதுக்கு என்னம்மா அர்த்தம்? அதே மாரிம்மா நீங்க அந்த ராஜபாளையத்தினுடைய அவங்க பேசுறாங்களே கீதாராஜனுடைய தங்க சிஸ்டராமா, நீங்க சேம் ஃபேஸா இருக்கீங்க. ஐயா யார் யோகின்றது தாங்கய்யா இதுல ஸ்பீச். அதை நீங்க யூடியூப்ல பார்த்து ஸ்பீச்சை கேட்டுருங்க, ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீதாம்மா எங்களுக்கு ரொம்ப பழக்கம், சிஸ்டர்லாம் இல்லைங்கய்யா. ஆனா அவங்க நல்ல சிறப்பான ஒரு பேராசிரியர். அவங்க எழுதின புக்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்பீச்சுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆயிருக்கு. எங்க சிஸ்டர்லாம் கிடையாதுங்கய்யா. ஆனா அவங்க சிறப்பான பேராசிரியர். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க நான் வளமுடன். கேட்டுக்கிறேம்மா. மிக்க மகிழ்ச்சிம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி சுந்தரம் அம்மா மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். மீண்டும் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அதாவது இப்ப லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவங்களோட விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தெளிவான ஒரு நல்ல பதில் கொடுத்தீங்க. பொதுவா மன்றத்துக்கு நம்ம போனோடனே மக்கள் சொல்றது என்ன, பொதுவா பெண்கள் சொல்றது என்னன்னா, மன்றத்து வர்ற வரைக்கும் கூட நாங்க நல்லாதாப்பா இருந்தோம், மன்றத்துக்கு வந்து தவமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதாவது கிளாஸுக்கு போறதை பத்தி கிடையாது, அங்க 2 hours ஸ்பெண்ட் பண்றதை பத்தி கூட கிடையாது, உள்ளர வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு ரீசன் அவங்க கிட்ட சொல்லுவேன், இதுதான் காரணம் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். மகரிஷிட்ட கேட்டதுதான். மகரிஷிட்ட இருக்கும் பொழுதே நாங்கெல்லாம் தீட்சை வாங்கினவங்க. 2000 நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு முறை மகரிஷிட்ட கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஒரு தங்கமாக இருக்கும்போது அதை வந்து புடம் போடுவாங்க, அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாததை நீக்கும் பொழுதுதான் அது சுத்தமான ஒரு பொண்ணாக மாறுது. அப்ப அந்த பொண்ணை என்ன பண்றாங்க, சுடுறாங்க, அதை உருக்குறாங்க, அதை தட்டுறாங்க, உடைக்கிறாங்க, அடுக்குறாங்க, எல்லாம் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடியதெல்லாம் வெளியேறின பிறகு அது பொண்ணாக மாறுவது போல நம்ம மனதுல நிறைய கலங்கங்களோட கருமையத்துல வந்திருக்கோம். அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாதுப்பா. அதெல்லாம் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சூழ்நிலையினாம உறவுக்காரவங்கள மூலமாக நமக்கு நிறைய கிடைக்கும். அதையெல்லாம் பூரணமாக ஏற்றுக்கொண்டு இவங்கெல்லாம் திருத்துவதற்காக நம்ம பிறவி எடுக்கலை, சரிங்களா? அறியாமையில இருந்து கூட செய்யலாம், வேண்டும்னே கூட செய்யலாம். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு எந்த கருணையோடு அவங்களை வாழ்த்த பழகி கொள்ளுங்க. எதுக்கு வாழ்த்துறோம்? நம்மகிட்ட வினைப்பதவே போக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை புடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து அவங்களை நம்ம வாழ்த்து பழகி கொண்டோமானால் நாம அதுக்கு மனசுக்குள்ள போக மாட்டோம். 2வது மகிழ்ச்சி சொன்ன வார்த்தை என்னன்னா, தெருவோட கண்ணாடியாக நீ இரு. ராஜா அந்த தெருவுல போனாலும் உன் கண்ணாடியில தெரியும், ஆனா அது பிம்பம் உன்னுடைய பதியாது. ஒரு பிச்சைக்காரன் போனாலும் பிம்பம் வரும், ஆனா பதியாது. அது போல தெருவோட கண்ணாடியாக உன் மனதை வைத்துக் கொண்டால் பிரச்சனைகளை எட்ட நின்று பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க. வாழ்க வளமுடன். ஏதோ பிரச்சனை வருது சரியாயிரும் அப்படின்னு பாசிட்டிவ் எண்ணத்தோட இருந்தாலே சரியாயிரும்னு சொல்லி மகானோட சொற்றோட நான் என்னுடைய காதுபட கேட்டிருக்கேன், கண்கள்ல கண்ணீரோட. அப்பதான் நினைச்சேன் நான், அப்ப இனிமேல்லாம் பிரச்சனை வந்து நம்ம நினைக்க கூடாது. நம்ம எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம்னே தெரியாதேங்கம்மா, நல்லது எவ்வளவு கெட்டது எவ்வளவு தெரியாதுல்ல. அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவங்களை திருத்துவதற்கு நாம் பிறக்க இல்லைங்கிற எண்ணத்தோடு நாம் செய்வது எல்லாமே நீங்க சொல்வது போல அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயகல்பம், அவ்வளவுதான். அதை மட்டும் பண்ணிட்டு அவங்கள வாழ்த்தி கொண்டே இருந்தாலே போதும். அது கருமையத்தை வாழ்த்த சொன்னாங்க ஐயா, அவங்களுடைய கருமையத்தை வாழ்த்துங்க. அதுல மாற்றம் கண்டிப்பாக உடனே கிடைக்காது. தோசை ஊத்தினோடனே கிடைக்குது அப்படி இல்ல, அது நாளாகலாம், 1 வருடம் ஆகலாம், பல வருடம் ஆகலாம். அதை பொறுத்திருந்து பாருங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு மகான் சொன்னதை இன்னைக்கு எனக்கு நினைவுபடுத்திடுச்சு. ஐயாவோடைய அந்த ஆதங்கமான பேச்சு வார்த்தைகள், அத உங்களுக்கு சொல்ற மாதிரி அவருக்கு தெரியப்படுத்திடலாங்கிறதுக்காக தான் நான் திரும்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணுனேன். அப்படியேப்பட்ட சீதா தேவி அம்மாவே அந்த வினையா அவங்களுக்கு வந்த துணியை ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க, அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. அவங்க பண்ண பதிவு தான் இதெல்லாம் இப்படி நமக்கு வாட்ச் இருக்குன்றதை ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? அதனால இப்பயும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மள புடம் போடுறாங்கன்னு நினைச்சுக்குவேன். ஆமா, கட்டாயம் அதுதான். தூய்மைப்படுத்துறதுக்காக புடம் போடுற சைடு தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது சுங்கமாக தெரிவதில்லை. அவங்கள மனதார வாழ்த்துறோம். கட்டாயம் கட்டாயம்.
அம்மா எனக்கு தெரிந்தது உங்களோட பகிர்ந்து கொண்டேன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க கரெக்டான வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி காயம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பார்த்திபன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்க ஐயா. ஆமா ஆமா நன்றிங்க. ஆமா அந்த குரு புகழ் ஒண்ணு சொன்னீங்களா, அது இன்னொரு டைம் சொல்லுங்கம்மா, அது கேட்கலாம். குருவை நினைக்க குருவை நீங்க கேட்கறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. திருப்பி திருப்பி என் கருமையத்துல குருவை பத்தி இன்னும் ஸ்ட்ராங்கா நான் இது படிக்கிறேன். குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம், குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம், குருவை அன்றி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லையே. நன்றிமா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. வாழ்க வளமுடன். குருவை நீங்க எவ்வளவு நாம நினைக்கிறோமோ அவ்வளவும் நம்ம கருமைய தூய்மை தாங்க. நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த குருவை நினைச்சீங்கன்னா போதும் இல்லைங்கம்மா. கட்டாயம் அதுவே நம்ம கருமைய தூய்மை தான். ஆமா. சரிங்களா, சரி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புமா. இன்னைக்கு குருவினுடைய நாள், அதனால நீங்க சொல்றது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கம்மா. கட்டாயம். ஓ ஆமாப்பா, எனக்கு அது கூட கரெக்ட் தான். அந்த 3வது வரி மட்டும் தவறா நினைச்சுக்காதீங்க. குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போமும், குருவை நினைக்க கூடிடும் மெய் ஞானம். ஓகேம்மா, ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு. அம்மா இப்ப பேசினாங்க இல்லையா, அம்மா பேர் சாந்தி சுந்தரமா அதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. உண்மையா எவ்வளவு தெளிவான பதில். உண்மையாலும் ரொம்ப பெருமிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நான் காலங்கிருந்துதான் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். குடும்பத்துக்காகவே இருந்து இவ்வளவு நாள் இருந்து லேட் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறமும் அவங்களுடைய சரி குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் பண்ணி இருந்து இவ்வளவு தூரம் பண்றாங்களேங்கிற ஒரு சூழல் நபர்கள் இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு இதுல சொல்லிட்டாங்கம்மா. உண்மையாலும் நல்லது. அவங்க நம்பர் கொஞ்சம் கிடைச்சா எனக்கு போட முடியுமாமா? நான் அப்புறம் அவங்கள்ட்ட பிரியா பேசுறேன். நன்றி. சாந்தி சுந்தரம் அம்மா உங்களோட நம்பர் அவருக்கு போட்டுருங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீ மிக்க நன்றிகள் அம்மா. நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்கம்மா இந்த செக்ஷன், கொஸ்டின் செக்ஷன்ஸ் மூலியமா. ஒருத்தருடைய இதெல்லாம் தீர்ந்திருக்கு, பிரச்சனைகள் எல்லாமே சரியா இருக்கு, ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உங்களுடைய அந்த உரையின் மூலியமா எல்லாத்தினுடைய இது வெளி அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா. இதுதான்ப்பா வேணும் நமக்கு. கண்டிப்பாமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைவு செஞ்சுக்கலாம்ப்பா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் யார் யோகி என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலினை அளித்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்துங்களா? சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா